நாம் திறப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை இந்த நாளிலே பேசும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை தியானித்து வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தரும்படி, எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய சுயமோ நானும் வெளிப்படாதபடி கர்த்தர் என்னை இங்கிருந்து இழுத்து தள்ளி இந்த நேரத்தை கர்த்தர் தாமே தம்முடைய மகிமைக்காக எடுத்துக்கொண்டு தம்முடைய ஜனங்களோடு பேசும்படிக்கு நாம் யாவரும் ஒப்பு கொடுப்போம். என்னையும் கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நம் ஜெப சிந்தையோடு இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவருடைய அற்புதங்கள் மகத்தானது, அவருடைய கிருபை மகத்தானது, அவருடைய தெய்வீகம் மகத்தானது. வார்த்தையானது விதைக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் நம்மத்தில் மகத்தான ஆசீர்வாதங்களை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரேகா என்ற பிள்ளைக்காய் கூட நாம் ஜெபிக்கலாம். அந்த பிள்ளை கூட கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து எல்லா பலவீனத்தை நீக்குவாராக. சகோதரி ஷீலா பெசன் நகர்ந்து வருகிற சகோதரிக்கு இன்றைக்கு திருமண நாள். அந்த சகோதரி கூட உங்களுடைய ஜெபங்களை நினைவு கூறுங்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் வார்த்தைக்கு கடந்து செல்வோம். வார்த்தையின் ஆசீர்வாதம் இவர்கள் எல்லார் மேலும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். Hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. துன்பம் உன்னை சூழ்ந்தாலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும், எண்ணி பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும். ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். ஆகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அதைரியப்படாதே, கர்த்தர் உன் பக்கம். அநேகமாம் நீ பெற்ற ஸ்லாக்கியங்கள், தூதர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில். நீ பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும். ஆசீர்வாதம் என்ன ஒன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஹல்லேலூயா. மை லார்ட் ஜீசஸ். கிருபை நிறைந்த ரட்சகரே, மகத்தான தேவனே, சகல துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரரே, நாங்கள் எப்போதும் வந்து அடையத்தக்கதான எங்கள் புகலிடமே, எங்கள் ஞான கண்மலையே, வழுவாதபடி எங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் எங்களை மாசற்றாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவராய், தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் சதா காலமும் ஜீவிக்கிற தாவீதின் வேரும் சந்ததியுமான, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிற உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான மகத்தான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி வார்த்தையை தியானிக்க போகிற நேரத்தில் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களுக்கு சமாதானத்தை தாரும், ஒருமித்த இருதயத்தை தாரும். நாங்கள் அதிக நாட்கள் இந்த பூமியில் ஜீவிக்க போவதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, கொஞ்ச நாள் நாங்கள் ஜீவிக்க போகிற இந்த ஜீவிய ஓட்டத்தில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையான சாட்சியாய் ஜீவித்து ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனப்படத்தக்கதாக இந்த பூமி என்னும் கால மணற்பரப்பில் அநேகர் கர்த்தாவே ஒரு நல்வழியை நடப்பதற்கு எங்களுடைய கால் தடங்களை விட்டு வரத்தக்கதாக ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். எந்த மேன்மையோ மகிமையோ தகுதியோ உண்மையோ உத்தமோ நீதியோ எங்களிடத்துல இல்லை. எல்லாமே உம்முடைய இரக்க ஆண்டவரே. ஓ, இயேசு இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. இயேசு இல்லாமல் எங்களால் ஜீவிக்க முடியாது. எங்களுடைய சொந்த ஆக்சிஜனை நாங்கள் இழுப்பதற்கு கூட உம்முடைய தெய்வீக கிருபை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தையை தியானிக்க போகிற நேரத்தில் எங்களோடு பேசும், எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்.
எங்களுக்கு கிருபை கட்டளையிடும். உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் எங்கள் இருதயங்களோடு பேசும். நாங்கள் இங்கிருந்து போகும்போது வந்த வண்ணமாகவே போகாதபடி ஒரு மேலான அனுபவத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். சகல காரியத்திலும் உடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய சர்வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றிகளை ஏறெடுத்து செபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் நின்ற வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி வாசிப்போம். நேரம் அதிகமானபடினாலே ஐம் கோயிங் டு ஷார்ட்கட் லிட்டில் திங். சில காரியங்களை நான் கொஞ்சம் விட்டுவிட விரும்புகிறேன். நாம் ஒரே ஒரு பகுதியை நாம் வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 8-16 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 14 நிருபங்களிலே ரோமருக்கு எழுதின நிருபத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பலாம். ரோமர் 8:8 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். பக்கம் புதிய ஏற்பாட்டில், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உட்காரலாம். உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், இந்த கால வேளையில் த பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்கிறதான பொருளின் பேரிலே நாம் தியானிக்கலாம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக 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 இன்றியமையாத ஒரு காரியம்தான் இந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஜீவித்த பொழுது நிக்கோதேமினிடத்தில் அவர் விதமாக சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது. ஸோ இங்க இருக்கிற நாம் எல்லாருமே கர்த்தருடைய கிருபையினால ஜலத்தினால பிறந்திருக்கிறோம், இந்த வாட்டர் பேப்டிசம். சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன்று இருக்குது, ஆவினால நாம் பிறக்கும் பொழுது தான், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாக, உடன் சுதந்திரராக, வாரிசுதாரராக நாம் இருக்கிறோம். அப்போ உண்மையிலே இந்த ரட்சிப்பு என்பது என்றால் உங்களுடைய ரட்சிப்பு வேற, உங்களுடைய நீங்கள் பெறுகிற பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது வேற. ரட்சிப்பு என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான தனிப்பட்ட ஒரு விவகாரம் தான் ரட்சிப்பு. சரிங்களா? நாம் எங்கேயோ இருந்தோங்க, தேவனை குறித்து அறியாமல் இருந்தோம், மனம் போன போக்கில் இருந்தோம். ஒரு சுவிசேஷம் நமக்காக சொல்லப்பட்டது, நீ விதமாக வாழும்படி நீ சிருஷ்டிக்கப்படலை, கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்தார், உன்னை அவர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதினார், நீ நித்திய வாசி, நீ இந்த மாதிரி விழுந்து போயிட்ட, ஆதாமுடைய தவறு நிமித்தமாக நீ விழுந்து போயிட்ட,
உன்னை தேவன் இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாளில் உன்னை ஒரு விசேஷ நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி மணவாட்டி வருகிறதான முற்காட்சியை பார்த்தபோது நீயும் அதுல இருந்தாய். எவ்வளவு பேர் விசுவாசி நான் அதுல இருந்தேன்னு? நான் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். தீர்க்கதரிசி பார்த்த அந்த விஷன்ல நான் இருந்தேன். ஏங்க இந்த கமலா ஹாரிஸை பார்த்தாருங்க, அவரு பார்த்தாரா இல்லையா? அதே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு கமலா ஹாரிஸ் வந்து நின்னுது. கமலா ஹாரிஸை பார்த்தாருன்னா என்ன பார்த்துருக்க மாட்டாரா? நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா என்ன பார்த்துருக்கிறார் அவரு. அல்லேலூயா. அப்போ இவ்விதமாக நம் சுவிசேஷ சத்தத்தை கேட்கும் பொழுது அப்போது நமக்கும் தேவனுக்கும் இடையான ஏதோ ஒரு காரியம் வந்தது. என்னுடைய பழைய பேச்செல்லாம் போயிடுச்சு, என்னுடைய பழைய பாவம்லாம் போயிடுச்சு, பழைய கிரியைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயினே வருது. நான் உலக வழக்கமாக பேசியிருந்தேன், இப்போ நான் உலக வழக்கமாக பேசுறதில்லை. என்னுடைய ஜீவியெல்லாம் உலக வழக்கமாக இருந்தது, பழைய மாதிரி இருந்தேன், பழைய எண்ணங்களோடு இருந்தேன், பழைய சுபாவத்தில் இருந்தேன், பழைய விதமாக இருந்தேன். ஆனால் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷ சத்தத்தை கேட்கும்பொழுது என்னுடைய பழைய காரியங்கள் என்ன அறியாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போயினே இருக்குது. நான் இன்னும் முழுமை அடையலை, ஆனால் நான் முன்ன மாதிரி இல்லவே இல்லை. அது ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். நான் முழுமை அடைஞ்சிட்டேன்னு சொன்னேன்னா என்ன மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு அறிவினி யாருமே கிடையாது. அறிவீனமான ஆள் யாரும் இல்லை. ஆனால் நான் பழைய மாதிரி இல்லைன்றது எனக்கு நிச்சயமா தெரியும். அப்போ இதுதான் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த இடைப்பட்ட விவகாரம். எதுவும் கேட்கும் போது ஒன்று ஒன்றா தினந்தோறும் 100 காரியம் விடணும்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு 10 காரியத்தை விட்டுறேன், அந்த 90 அப்படியே அக்குமுலேட் ஆகுது, அப்படியே சேர்ந்துன்னே வருது. திருப்பி அடுத்த நாள் நான் வந்து ஒரு 200 காரியத்தை விடணும்னு நினைக்கிறேன், ஒரு 20 விடுறேன். ஆனால் ஒரு நாள் நினைப்பேன், எதனா விடணும்னு நினைக்கும் போது நான் விடத்தக்கதாக எதுவுமே இருக்காது. தெய்வீக அன்பு என் இருதயத்தை நிரப்பி இருக்கும். தெய்வீக அன்பினால் நான் நிரம்பி இருப்பேன். நீங்கள்லாம் தெய்வீக அன்பினால் நிரம்பி இருப்பீங்க. உங்களை பார்த்து பிசாசு நீ இதை செஞ்சேன்னு குற்றப்படுத்துறதுக்கு அவன் கையை விரல் நீட்டக்கூடாதபடிக்கு தேவன் தம்முடைய தெய்வீக ஆவினால நம்மளை ஒரு நாள் நிச்சயம் நிரப்புவார். அந்த தெய்வீக அன்பு, அந்த அகப்பு அன்பு நமக்குள்ள வரும். அப்போ இதுதான் நம்முடைய சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பு. நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான ஒரு தனிப்பட்ட விவகாரம். பாருங்க, நம்ம தனியா போயினேக்கிறோம். நம்ம பழைய காரியம் நம்ம என்ன வரும்போது இதெல்லாம் விட்டுடணும், இது நமக்கு தேவனுக்கு பிடிக்காது, ஏதோ காரியம் போயினேக்குது. போதா இல்லைங்களா? தினந்தோறும் உள்ளுக்குள்ள பரிசு ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள மாற்றம் நடந்துக்குது. ஆனா இதுதான் ரட்சிப்பு. ஆனா பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள ஜீவிப்பது. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளாக ஜீவிப்பது. பாருங்க, தேவன் தம்முடைய சிருஷ்டிப்புல எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், மனிதனையும் சிருஷ்டித்தார். ஆனா மனிதன் என்கிற நமக்கு தான் தேவன் ஆத்துமா என்கிற ஒன்றை வைத்தார். அந்த ஆத்துமா என்ன என்றால் அதுதான் தேவனுடைய வாசஸ்தலம். ஸ்தேவான் சொன்னார், தேவன் மனிதன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துல தேவன் வாசமாகிறார், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நமக்குள்ள அந்த வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறார். அந்த வாசஸ்தலத்துல தேவனுடைய ஆவி வந்து தங்குவது தான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவின் ஞான ஸ்நானம். அது உங்களுடைய ஆத்மாவில் வந்து தங்கும்போது நாம் எப்படி தண்ணீர்னால சரீரம் வந்து கழுவப்பட்டதோ, இந்த சரீரத்தை தண்ணீரில் முழுகும் போது சரீரம் கழுவப்பட்டது. நம்முடைய ஆத்மா தேவனுடைய ஆவின் அபிஷேகத்தில் முழுகும் பொழுது அதுதான் பரிசுத்த ஆவின் ஞானஸ்நானம். இந்த பரிசுத்த ஆவின் ஞானஸ்நானத்தை பெறாமல் ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யம் போக முடியாது என்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது உபதேசம், த வெரி ஃபர்ஸ்ட் டாக்ட்ரின். இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்னன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என்ன அற்புதங்க? கொஞ்சம் காது கம்மியா கேக்குது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ப்ளீஸ். காணா ஒரு கல்யாணம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரவாயில்ல, நல்ல பைபிள் ரீடர் தான். இது கூட தெரியலன்னா அப்புறம் என்னதான் சொல்றது? ஸோ முதலாவது அற்புதம் என்னவென்றால் காணா ஒரு கல்யாணம். இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது உபதேசம் டாக்ட்ரின், அதை செஞ்சே ஆகணும். போதனை வேறு, டாக்டரின் உபதேசம் வேற. போதனைன்றது பரவாயில்ல, எல்லாருக்கும் பேசுறது. ஆனால் டாக்டரின் என்பது சட்டத்திட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதை செஞ்சாதான் இது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இவ்விதமாக ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அவசியமானதுதான் பரிசுத்த ஆவின் ஞான ஸ்நானம்.
அல்லேலூயா. இதை ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்துமாவில பெறணும். இன்னைக்கு டினாமினேஷன்ல என்ன பிரச்சனைனா, இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை அவர்கள் ஆவியில பெறுகிறார்கள். எதுல பெறுறாங்க? ஆவியில பெறுறாங்க. பயங்கர டான்ஸ் ஆடுவாங்க, பயங்கர குதிப்பாங்க, பயங்கரமா துள்ளுவாங்க, அப்படியே அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுவாங்க, அப்படியே மட்டுமீறிய என்ன சொல்றதுங்க, மட்டுமீறிய கிளர்ச்சி அடைவாங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியாதுங்க. அப்படியே கத்துவாங்க, அப்படியே பாடுவாங்க. ஒரே பாட்டை 3/4 மணி நேரம் பாடுவாங்க. ஒரே பாட்டை 3/4 மணி நேரம் பாடி ஆவியில பெறுறாங்க. அந்த பாட்டு பாடி முடிச்சது வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு நார்மலான வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. சரிங்களா? திருக்கதர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் ஒரு விசை தன்னுடைய ஆத்மாவிலே பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறுவானானால் அவன் போய் சேரு மட்டுமாக அதிலிருந்து அவனை விடாது. ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து அன்னைக்கு மாட்டோம், ஆண்டவரே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மீட்டிங் வரோம், அன்னைக்கு மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்தால், ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் மன்னிங்க ஆண்டவரே, அப்படியே ரொம்ப ஹோலியாக அறிக்கை செஞ்சு அதே உணர்வோடு வெளியே போயிடுவாங்க. வீட்டுக்கு போவாங்க. ஒரு நாள் இருப்போம், 2 நாள் ரொம்ப தாக்கு பிடிச்சின்னு இருப்போம். யாருன்னா இருக்கிறீங்களா அப்படியெல்லாம்? பாருப்பா ஆண்டவரே, அதாவது உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது கிருபை பெருகும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்விதமாக நம்ம இருப்போம். ஒரு 3ஆவது நாள் ஆகும்போது பழையபடி டொயின்னு அப்படியே எல்லாம் இறங்கிட்டோம். திருக்கதர் சொல்றார், நீ பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறும்போது ஒரு எழுப்புதலிருந்து மறு எழுப்புதலுக்கு மட்டுமாக அல்ல. அதான் சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. நீ போய் சேர இடம் மட்டுமாக நீ கிறிஸ்துவுக்காக உன்னுடைய சுபாவம் மாறிடும். உன்னுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றுவதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம். எது இழந்து போனாலும் நீ கிறிஸ்துவுக்காக நிற்ப. எதுவும் வாழ்க்கையில போனாலும் நீ கிறிஸ்துவுக்காக நிற்ப. யாரு ஏளனமா பேசினாலும் நீ கிறிஸ்துவுக்காக நிற்ப. உன்னை விட்டு எல்லாமே போனாலும் கூட. அதைத்தான் ஒருத்தர் சொன்னாருங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் ஓடை தண்ணீரை குடித்து நான் பிஸ்கோத்துகளை சாப்பிட்டாலும் கூட இந்த சத்தியத்துக்காக நான் நிற்பேன்னார். சொன்னது யார் தெரியுங்களா? ஆமா, அவரு தேவனுடைய பரிசுத்தவான், தேவனுடைய தீர்க்கதரிசி. அவ்விதமா சொல்றார். ஒருத்தர் சொல்றார், அவர் என்னை கொன்றே போட்டாலும். இப்போ மனைவி செத்துட்டாங்க, மனைவி சாகலை. எப்போ பாரு அந்த அம்மா செத்துட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் வாயில வந்தது. மனைவி சாகலை பாருங்க, பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, வேலைக்காரங்க செத்து போயிட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு. அவர் சொல்றாரு, தன்னை வந்து பார்த்து பேச பயப்படுவாங்களாம் யோபுவை. இப்போ அவர் எல்லாம் வியாதியாகி சுகவீனமாகி ஓட்டு எடுத்து சொரைந்து கொண்டு இருக்கிற நேரம் வரும்பொழுது, யோபு தானே ரொம்ப வந்து அவருக்கு டிக்னிட்டியெல்லாம் இறங்கிடுச்சு. அவருக்கு ஒன்றுமே மரியாதை மதிப்பே இல்லை. அந்த நிலையில அவர் சொல்றாரு, எல்லாமே போயிடுச்சு, பட் இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன்ல, அவர் என்னை கொன்றே போட்டாலும் கூட அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். எது வேணா போட்டங்க, புள்ள போச்சா, ஒன்றும் இல்லை, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தா, கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். மனைவி போயிட்டாங்களா, என் கையில் ஒன்றும், என்னால் முடிந்து எல்லாவற்றையும் செஞ்சேங்க. ஜீவனை எடுப்பதும் கொடுப்பதும் அவர் தானே, அவருக்கு தானே தெரியும். கணவர் போயிட்டாரா, ஆமாம், எல்லாவற்றையும் நான் செஞ்சேன். அப்போ பாருங்க, அது அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை ஒரு மனிதன் ஆத்மாவில் பெறும் பொழுது அது அவனை அசைக்கவே அசைக்காது. அவன் சுபாவம் மாறி இருக்கும். பாருங்க, ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலம் முதலாவது வருகிறான். திருக்கதரிசி 3 நிலைகளில் பேசுறார். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். முதல் நிலை சுவிசேஷத்தை கேட்டு, சத்தியத்தை கேட்டு, மெசேஜை கேட்டு அவன் என்ன பண்றான்னா அக்செப்ட் பண்றோம். மனம் திரும்புது. மனம் திரும்பலன்னா என்ன, பழைய மாதிரி இருந்தாங்க, ரொம்ப கோபக்காரன். நான் பேச ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் மண்டையை பிடிச்சின்னு ஓடுவாங்க. அப்படியே குறை அப்படியே நை 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 நைன்னா பேசிக்கினே இருப்பேன். நான் என்னை யாருமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரே காரியத்தை சண்டை வரத்துக்கு ஒரு விஷயத்தை தொடரணும், அதே திரும்ப 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 பேசும்போது எல்லா பேரும் வீட்டுக்குள்ள வந்துடும். சரிங்களா?
பட் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது முதலாவது என்னன்னா மனம் திரும்புது. நான் எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சனோ அதெல்லாத்தையும் திரும்புகிறேன். நான் பழைய மாதிரி இல்லை. அதை தான் சொன்னேன், நான் முன்ன மாதிரி இப்போ இல்லை, ஏதோ மாறிக்குது. முழுமையாக திரும்பணும், அதுதான் மனம் திரும்புதல். ஸோ முதலாவது விஷயம் என்னன்னா நீதிமானாக்கப்படுதல். நம்முடைய விசுவாசம் தான் நம்ம நீதி ஆக்குது. திருக்குறள் நம்முடைய எந்த கிரியையும் இல்லை. நான் ஒரு 1 கோடி ரூபாய் காணிக்க கொடுத்துட்டேன்னா அது நீதியான கிடையாது. என்னை வருத்தி கொண்டு 21 நாள் முழங்காலில் இருந்து எச்சிலை கூட முழுங்காமல் இருக்கிறேன், விழுங்கலை அப்படியே இருக்கிறேன்னா அதுவும் நீதி கிடையாது. நான் செய்யாத ஒன்றுமே கிடையாதுங்க. என் உடம்பெல்லாம் இயேசு குறித்து நான் இயேசு இயேசு இயேசுன்னு நான் டாட்டு அடிச்சிக்கினேன், அதெல்லாம் நீதியே கிடையாது. உன் சரீரத்தை நீ சுட்டரிக்க கொடுத்தாலும் கூட அது நீதி அல்ல. எது நீதி என்றால் அவருடைய வார்த்தையை கேட்டு நீ விசுவாசிக்கும் போது அதுதான் உன்னை நீதிமான் ஆக்குகிறது. இதுதான் சபை ஸ்தாபனங்கள் தவறுகிறாங்க. நீதிமானாக்கு போவார். வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாமல் ஒன்று இருந்தது. 75 வயசு கிழவனை கூப்பிட்டு உனக்கு குழந்தை போறதுன்னு என்ன நினைப்பாங்க? சாரால் இப்படி இருக்கிறாங்க, அப்படியே தடி வச்சுன்னு இப்படி நிற்கிறாங்க. யாருப்பா, என்னப்பா அது அப்படி கேட்குறாங்க. அந்த அம்மா அப்படியே கூன் போட்டு நிற்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு திருக்குறள் சொல்றாரு. அவர்களுடைய பாருங்க, பிள்ளைக்கு பால் புகட்டக்கூடிய அந்த சுரப்பிகளும் காய்ந்து ட்ரை ஆகி பல நாள் ஆயிடுச்சு. அந்த ஊம்பு, அந்த என்ன சொல்றது, கர்ப்பப்பை, அது சுருங்கி அது பல நாள் ஆயிடுச்சு. விசுவாசிப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாதிருந்தும் தேவனுடைய வார்த்தை கேட்டு அவன் இது நடக்கன்னு விசுவாசித்த போது அதுதான் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. இப்ப சொல்லுங்க, நான் ராப்சர்ல போவேன், யார் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, அது எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது. எல்லாம் ஃப்ளைட்ல போறாங்க, ராக்கெட்ல போறாங்க, ஸ்பேஸ் சூட் போட்டுன்னு போறாங்க, எனக்கு தெரியாது. அது நான் நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் நிச்சயமா போவேன். எனக்கு முன்னாலே ஒருத்தர் நடந்து போய் ஒரு வழித்தடத்தை ஆரம்பிச்சு வைத்திருக்கிறார். அவர் தான் மிஸ்டர் ஏனோக்கு. ஒருத்தர் போனாருங்க. எல்லாருக்கும் நமக்கு புக் பண்ணோம்னா ஓலா வருது, ஊபர் வருது, ஏதோ கார்லாம் வருது. அவருக்கு மேலேருந்து அக்கினிமயமான சேரியட் வந்துக்குது. இது யார் புக் பண்ணா, இது என்ன டிஸ்டன்ஸ், எங்கேருந்து வருது பாருங்க, அது இங்கேருந்து வரல, நித்தியத்துலேருந்து வருது. சரிங்களா? நித்தியத்துலேருந்து வந்து அவரை கூட்டின்னு போயிடுச்சு. திரும்பி பூமிக்கு வராரு, அதே வயசோட வராரு, வாலிபமா வராரு. எத்தனை? அவர் மறித்து 800 வருஷம் கழிச்சு மருவ மலைக்கு வராரு. இன்னமும் பக்கத்து வீட்டுக்காரு ஒரே சர்ச்சு விசுவாசி மாதிரி பேர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம். 1500 வருஷங்களுக்கு முன்னால மறித்த மோசேக்கு ஒரு கூடாரம். எப்ப மறிச்சாருங்க? 1500 வருஷங்களுக்கு முன்னால மறிச்சாருங்க. இன்னமும் இப்போதான் டீ கடையில் உட்காந்து 2 பேரும் காபி சாப்பிட்ட மாதிரி பேசிக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? ஆமா, நித்தியத்திலேருந்து வருகிறார்கள். சரிங்களா? அப்போ அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா போனாங்கன்னா நான் போவேன். இதுதான் நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். அதன் பிறகு நீதிமான் ஆயிட்டாங்க. ஒரு காரியமா நம்ம விட்டு கடந்து போயினே இருக்குது. அதற்கு அடுத்தது பரிசுத்தமாக்கப்படுதல். முதல் கட்டத்தோடு நின்ட்டோம்னா நாம பரலோகம் போகவே முடியாது. 2வது கட்டம் பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து என்ன சொல்றாருன்னா, தேவன் எதற்காக உங்களை அழைத்தாரோ அழைத்த தேவன் எல்லாவற்றிலும் உங்களை வேறு பிரித்து தம்முடைய சேவைக்காக பிரிக்கிறார். உலக நண்பர்லாம் போயிடுவான். ஓவர் தி ஃபோனில் மொக்க போடுறதுக்குன்னே சில ஃப்ரெண்டுங்க இருப்பானுங்க. என்ன தான் பேசுவான்னே தெரியாது, எல்லா கதையும் பேசுவானுங்க. நம்ம அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி 4 வார்த்தை பேசுனாலும் ஐயோ அவன் பயங்கர தலைவிடாமன், அதுக்காக அவனை கட் பண்ணோம். அவன் கூட பேசுறதுனால நமக்கு அவிசுவாசம் தான் வரும். சரிங்களா? ஏன்னா தேவனுடைய வார்த்தை முற்றிலுமாக அவிசுவாசத்தை பிரிந்து வாழும்படி நம்மளை அழைக்குது. அப்போ முதலாவது நீதிமானாக்கப்பட்டு ரட்சிப்புக்கப்பட்டு நம்ம தேவனுக்காக, அவருடைய சேவைக்காக. சரிங்களா? உங்களை தனியாக எல்லாத்துலேருந்து பிரித்து எடுக்கிறார். அதுதான் திருக்குறள் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது தேவனுடைய சேவைக்காக உங்களை பிரித்து அவருடைய சேவைக்காக தனியாக எடுக்கிறார். எல்லா பழைய பழக்க வழக்கம், எல்லா
தீமையான எண்ணம், எல்லா பழைய சுபாவம் எல்லாமே உங்களை விட்டு அகற்றப்பட்டு ஒரு துடைத்தெடுக்கப்பட்ட, மொத்தமாக தொடச்சி வாஷ் பண்ணி எடுக்கப்பட்ட மாதிரி உங்களை, அப்போதான் நீங்கள் அவருக்கான சேவை செய்ய முடியும். கெட்ட வார்த்தையும் பேசிக்கின்னு, சோத்திரமும் பண்ணிக்கின்னு, சினிமா பாட்டும் பாடிக்கின்னு, அவரையும் பாடிக்கின்னு, புகையும் விட்டுக்கின்னு, அவரை குறிச்சிக்கணும் வந்து ஜபதூபமாகிய புகையும் போட்டுக்கின்னு இருந்தா, புரியுதா இல்லைங்களா? அப்படியெல்லாம் வந்து அவருக்கு சேவை செய்யவே முடியாது. ஆலயம் கட்டணும்னு ஒருத்தன் நினைச்சான், ஊருப்பட்ட சண்டை போடுறாப்பல. யாருங்க? சகோதரர் டேவிட். ஒரே ஃபைட்டிங் ஃபைட்டிங் ஃபைட்டிங், கீப் ஆன் ஃபைட்டிங், தொடர்ந்து சண்டை போட்டுக்கிறார். சொல்றாரு, வானப்பா நீ நீ ஆலயம் கட்ட தேவையில்ல, நீ அதிகமாக ரத்தம் செஞ்சிட்ட, அதனால உன்னுடைய குமாரன் ஆகிய சாலமோன் அவன் ஆலயம் கட்டுவான்னாரு. நிலையான ஆலயத்தை, நித்திய ஆலயத்தை கட்டுவான்னாரு. கட்டினாரா? கிரேட்டர் தன் த சாலமோன் பூமிக்கு வந்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுதல்னு சொன்னார். அது அந்த சாலமோன் கிடையாது. அவர் கட்டினாரு. அவர் கட்டின ஆலயத்தை தீர்த்தராயம் வந்து அவன் இடிச்சு போட்டானே. தீர்த்தராயம் வந்து இடிச்சான், அவன் நேபுகாத்நேச்சர் வந்து இடிச்சான், வருவெல்லாம் ஜேசிபியோடவே வந்து இடிச்சானுங்க. ஆனால் இவர் ஆலயத்தை யாரும் இடிக்க முடியாது. இது இடிக்க முடியாத ஆலயம். நான் சொல்லிய வார்த்தையை கேட்டு தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷன் அவர். கிரேட்டர் தன் த சாலமோன். சாலமோனுக்கு பூமியிலே மறுமைக்கு இப்புறத்தில் அதிக ஞானி சாலமோன் தான். அவரை விட சிறந்த ஞானி. அல்லேலூயா. அவருடைய ஞானத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணா, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை பேசினாலே ஒரு 10 பிரசங்கம் பண்ணலாம் தொடர்ந்து. அவர் மாதிரி யாருமே, அவருக்கு இருந்த ஞானம் கிடையாதுங்க. ஒருத்தன் வந்து கேட்குறான், என்ன கேட்குறான்னா, எந்த அதிகாரத்தினால நீ இதை போதித்தீர் எங்களுக்கு சொல்லணும். யாரை கேள்வி கேட்குறா? கூகுள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லாது, ஆனால் ஏசு எல்லாத்துக்கும் பதிலாக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் வந்து கேட்குறான், எந்த அதிகாரத்தினால எல்லாம் போதிக்கிறீர் அப்படின்னு கேட்குறான். உடனே அதை கேட்டுட்டு சொல்கிறான், அவர் வந்து மாட்ட வைக்க பார்க்குறான். ராயனுக்கு வரி கட்டணுமா? கட்டக்கூடாதுன்னா போலீஸ் பிடிக்கும். கட்டணும்னு பாருங்க, கட்டக்கூடாதுன்னு என்ன பண்ணார்? அவரே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேஷனுக்கு போயிடுவார். அவருக்கு இவன் ட்ராப் வைக்கிறான். சரி, ஓகே, நான் இதை உனக்கு ஒரு செகண்ட் பதில் சொல்கிறேன். இப்போ நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு. யோவான் ஸ்நானகன் மனுஷனால் உண்டானவனா தேவனால் உண்டானவனான்னு கேட்குறார். ஒரு கும்பலில் கேட்குறார். அவங்க என்ன பண்ணா, ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதை எங்களால் சொல்ல முடியாதுன்றாங்க. இவரை போலீஸில் மாட்ட வைக்கிறதுக்காக இவன் கேள்வி கேட்குறான். இவர் எந்த பதில் சொன்னாலும் அங்கேயே ஆட்சி கொண்டுருவாங்க இவரை. ஏன்னா அந்த கூட்டத்தில் யோவானை விசுவாசிக்கிற கூட்டத்தை இருக்கிறாங்க, யோவானை விசுவாசிக்காத கூட்டத்தை இருக்கிறாங்க. 2 மல்டிபிள் காங்கிரிகேஷன் அங்கே இருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் தேவனால் உண்டானவன் அல்லன்னு சொன்னால், தேவனால் வந்தவன் சொல்கிறோம் அடிச்சிடுவான். தேவனால் வந்தவன் சொன்னால் சனகரிப் சங்கம் அடிச்சிடும். பார்த்தான் அவன், என்னப்பா பயங்கர கிரிட்டிக்கலாக இது அதாவது இந்த பதில் இதை எதை சொன்னாலும் அடி. அவன் சொன்னால் அது எங்களால் சொல்ல முடியாது. அப்போ நானும் சொல்ல முடியாது போன்ட்டார். பார்த்தீங்களா? தெய்வீக ஞானம், த கிரேட்டர் தன் த சாலமன். ஓகே, இன்னைக்கு அந்த ஞானம் தான் மனவாட்டி கொடுத்துருக்காரு. வேதத்தையும் செய்தியும் படிச்சுன்னா அந்த ஞானம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நீ அதை படிக்காமையே இருந்தீன்னா உன்னை போல 1ஆம் நம்பர் வடிகட்டின மக்கு யாருமே கிடையாது. இதை சொல்றதுனால நீங்கள் கோபித்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. இருக்கிறது உண்மையாக சொல்கிறேன். இந்த மெசேஜை வேதத்தை நீ படிக்கலைன்னா உங்ககிட்ட யார் வந்து ஆலோசனை கேட்டாலும் அந்த ஆலோசனைலாம் அவன் குழம்பி போவான், நீயே குழம்பிடுவேன். தினந்தோறும் வேதத்தை வாசி. நீ ஒன்றுமே ஞானமே இல்லாத ஆளாக இருந்தால் கூட பாருங்க, தேவனுக்கு வேதம் என்ன சொல்லுதுங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். இதை நீ வாசி கீழ்ப்படி, உனக்கு ஞானம் தானாக சுரக்கும். ஓகே, ஸோ இது 2வது காரியம். எல்லா பழக்க வழக்கம் போயிடுது. இது வந்து பரிசுத்தமாக்கப்படுதல். இதன் பின் வருகிறதான 2வது நிலைக்கு வந்து 3வது நிலைக்கு வரும் பார்த்தீங்களா?
இதுதான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வார்த்தைக்கு வந்து தேவனுக்காக உலகத்திலிருந்து முழுவதுமாக பிரித்தெடுக்கப்பட்ட உனக்குள்ள தேவ ஆவியானவர் அவருடைய வாசஸ்தலத்தில் உனக்குள்ளே அவர் தங்கி இருப்பது. அவர் உனக்குள்ள பரிசுத்த ஆவியா வந்து அவர் உன் ஆத்துமாவை நிரப்பிட்டார்னா அல்லேலூயா, நீ மீட்கப்படும் நாள் வரைக்கும் திரும்பி போகவே முடியாது. அதுதான் சொல்றார், அந்த ஆவி உனக்குள்ள வரும்போது தான், அதுதான் மீட்கப்படுகிற அந்த நாள். என்னைக்கு உன்னை இந்த பூமியிலேருந்து உன்னை மீட்டு எடுத்துன்னு போறாரோ அது வரைக்கும் உன்னை யாருமே தொட முடியாது. அதைத்தான் அவர் சொன்னாருங்க. என்ன சொல்றாருன்னா, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்னா என்னன்னு திருக்க சொல்றாருங்க, விச் இஸ் சீல்ஸ் த பிலீவர் இன் டு கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு விசுவாசியை முத்தரிப்பது. அல்லேலூயா. சொல்றார், ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் ஆஸ் அப்ரூவல் ஆஃப் காட். அது ஒரு மனிதன் தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது தேவன் உன்னை அங்கீகரித்தார், உன்னுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார், உன்னை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான he has accepted as unto his son. உன்னை அவருடைய குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு அப்ரூவல், ஒரு ஒரு அங்கீகாரம். அதுதான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை நீங்க பெறாத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை உள்ளேயும் வெளியேயும் இருக்கும், நிலையான தன்மை இருக்காது. நேத்தான் ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று பேசுவார். நேற்று விசுவாசமா பேசியிருப்பார், இன்னைக்கு சபையில் வந்தா அருமையான பிலிவர் அவர். என்ன சொல்றேங்க, சபையில் வந்தா நல்ல பிலிவர் அவர். வீட்டுக்கு போயிட்டா வேலையில் போயிட்டா அவர் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர். உலகத்தானே சொல்லுவோம், ஐயோ ரொம்ப டார்ச்சர் இருப்பா அவர்கிட்ட. ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை ஒரு மனிதன் பெறும்போது, ஒரு ஸ்திரீ பெறும்போது, அவன் எல்லா இடங்களிலும் ஒரே ஜீவியத்தை தான் ஜீவிப்பான். சொல்றார், baptism of the Holy Ghost as a sign that is accepted your faith. உன்னுடைய விசுவாசத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான அடையாளம் தான் நீ பெறுகிற பரிசுத்த ஆவி. சரிங்களா? ஆமாங்க. And you are sealed in kingdom of God, not until the next revival, but until the day of your redemption. அடுத்த வாரம் சபை கூடுற வரைக்கும் இல்லை, அது வரைக்கும் விசுவாசமா இருந்துட்டு நடுவில் மேலே போற வரைக்கும். அல்லேலூயா. ஓகே, தீர்க்கதரிசி ஒரு மேற்கோளை சொல்லுகிறான், நான் வாசிக்கிறேன். ரொம்ப ஒரு ஆழமான சப்ஜெக்டுங்க இது. நம்ம நிச்சயமா எல்லாருக்குமே இது ரொம்ப அவசியமானது. நாம் அந்த காரியத்துக்காக நாம் தேவனத்தில் விசுவாசத்தோடு நாம் கேட்கும்பொழுது நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியமாக அது நிச்சயமாக மாறும். பரிசுத்த ஆவியை நாம் நம்முடைய ஆத்மாவில் பெற வேண்டியது அவசியமா இருக்குது. திருக்க சொல்றார், மே தே நாட் ஒன்லி பி பேப்டைஸ்ட் வித் வாட்டர். ஒருவேளை அவர்கள் வெறும் தண்ணீர்னால மாத்திரம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். விச் இஸ் ஒன்லி அன் அவுட்வர்டு சைன் தட் சம்திங் இன்சைட் ஹஸ் ஹேப்பன்ட். நீங்க தண்ணினால மாத்திரம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குது. நம்ம மனம் திரும்பினா தானே போய் எடுக்கிறோங்க. ஏதோ ஒன்று உள்ள நடந்துச்சுப்பா. ரொம்ப ஒஸ்ட் ஃபெல்லோவா இருந்தான், வேர்ல்ட்லியா இருந்தான், உலக பிரகாரமா இருந்தான், அப்படியே சினிமா பார்த்துருந்தான், எல்லாருக்கும் இப்படி இருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கினான். எப்படி அப்படி என்னும் போது அது வெளிப்புறமான அவுட்வர்டு சைன் அப்படி சொல்றாருங்க தீர்க்கதரிசி. the body being washed, சரீரம் கழுவப்படுகிறது. புரியுதுங்களா? தண்ணீர்ல நீ ஞானஸ்தானம் எடுக்கும் என்ன ஆகுதுங்க, உங்களுடைய சரீரம் கழுவப்படுகிறது. இட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி an illustration or to give a sign that something inside has happened. ஏதோ ஒன்று உள்ளே நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. பட் it is that soul that is got to be baptized with the Holy Ghost, that is the eternal coming into the human nature and changed it around. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பாடி தண்ணியில் கழுவின பாடி ஏதோ ஒன்று மாற்றத்தை தான் காண்பிக்குது. ஆனால் உன்னுடைய ஆத்மாவில் ஆவினால நீ ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது நித்தியம் மனித இருதயத்துக்குள்ளே வருகிறது. சரிங்களா? என்ன செய்தினா வாய்ஸ் ஆஃப் த சைன், அடையாளத்தின் சத்தம் என்ற செய்தியில் தீர்க்கதரிசி
இந்த காரியத்தை சொல்றாருங்க. அப்போ நம்முடைய ஆத்மாவில், அதுதான் தேவன் நமக்கு ஆத்மா வச்சதுக்கு காரணமே அவர் நமக்குள்ள வாசம் செய்யணும் தான். எந்த மிருகத்துக்கும் ஆத்மா இல்லை. தேவன் எந்த மிருகத்துக்குள்ள போக மாட்டாரு. பிசாசு போவான், சர்பண்ட்டுக்குள்ள போனான்னா ஜல்லிக்கட்டு காலை நடக்கும்போது காளைகளுக்குள்ள போறான், அப்படியே எல்லாத்தையும் இடிச்சு திமிரி வருதுங்க. சேவலுக்குள்ள போறான், லேகியோன்னு தட்டினோன்னு எதுக்குள்ள போனான் அவன்? பண்ணிக்குள்ள போயிட்டான். பிசாசு எதுக்குள்ள போவான்? மனுஷனுக்குள்ள வருவான், பண்ணிக்குள்ளேயும் போவான், மாட்டுக்குள்ள போவான், பாம்புக்குள்ள போவான், எல்லாத்துக்குள்ள போவான். பேய் போவாங்களா? ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. உனக்குள்ள மட்டும்தான் வருவார். அவர் எவ்வளோ அற்புதமான காரியம் இருக்குதுங்க. சூரியன்லாம் அவர் வாசம் செஞ்சிருக்கலாம். அழகான மலர்கள்ல, நறுமணத்துல, தென்றல்ல, சமுத்திரத்துல எதோ இருக்குது அவர் சிருஷ்டிப்புல. எல்லாத்தையும் தள்ளிட்டு இந்த ஈன பிறவிகளான இந்த நீச பிண்டங்களாகிய நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை ரட்சித்து கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆத்மாவில் அவர் வாசம் செய்யணும்னு நினைக்கிறார். எவ்வளவு ஒரு தெய்வீகம் இது! எவ்வளவு ஒரு விவரிக்க முடியாத ஆச்சரியமான கிருபை! ஆமா, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இப்ப சொல்றாருங்க. அடுத்து இன்னொரு லைன் வாசிக்கிறேங்க. தட் இஸ் த எட்டர்னல் கம்மிங் இன் டு த ஹியூமன் நேச்சர் அண்ட் சேஞ்சிங் இட் அரவுண்ட். பாருங்க, பரலோகத்தின் சுபாவம் உனக்குள்ள வருது. என்ன சுபாவம் வருது? பரலோகத்தின் சுபாவம் உனக்குள்ள வருது. டு மேக் இட் அ பிலீவர், அது உன்னை விசுவாசியாக மாட்டுகிறது. ஐ ப்ரே that they will receive the Holy Spirit. I command that you to now. இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் அதை பெற வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அவ்வளவு அவசியமானது. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறாம, பரிசுத்த ஆவி உங்களுடைய ஆத்மாவில் நீங்கள் பெறாமல் இருக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஓல்டு நேச்சர் அப்படியே இருக்கும், மாற்றம் இருக்காது. 10,000 பிரசங்கங்களை கேட்டா கூட அதே கோல்டு நிலை தான், அதே உலர்ந்து போன நிலை. உன்னுடைய கண்களில் கண்ணீர் வராது, உன்னுடைய இருதயத்தில் அறிக்கைகள் அது ஆழமா இருக்காது. சும்மா அப்படியே மேலுக்காக ஸ்தாபனத்தில் பார்த்தோன்னா தோத்திரம் ஆண்டி, தோத்திரம் மாமா, தோத்திரம் அத்தை, அப்படியே தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க. வீட்டுக்கு போனோம்னா எல்லாம் சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, ஸ்போர்ட்ஸ் பார்க்குறது, வட்டிக்கு விடுறது, எல்லாம் பார்க்குறது. தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு உலகத்துடைய நிலை. ஆனால் நாம் அப்படி கிடையாது. ஒரு உண்மையான விசுவாசி பரிசுத்த ஆவியை பெற்று அவன் எங்கு இருந்தாலும் அவன் தேவனுக்காக வாழ்வான். பரிசுத்த ஆவியை பெற்றாருங்க யோவான். பரிசுத்த ஆவியை பெற்று பத்ம தீவுல விட்டாங்க. தனியாளா இருந்தாருங்களா? இப்போதான் அந்த ப்ரோக்ராம்லாம் போடுறாங்க. நான் பார்த்தல, பேப்பர்லேயே போடுறான். மேன் வெஸ் வைல்டு. அதில் ஏதோ சர்வைவ்னு ஏதாவது வருதுங்களா? சர்வைவலா? ஓகே. தனியாலாம் காட்டில் மாட்டினா எப்படி சர்வைவல் ஆகுது? நான் நினச்சேன் இது யோவான் கிட்டையும் பத்மத்தீவில் இருந்தார் பாருங்க யோவான். ஐலாண்டில் மாட்டி யாரு மேலே தூக்கி சொல்கிறாரு. அந்த ஐலாண்டை பற்றி நான் படித்தேன், இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னால் படித்தேங்க. அதை குறித்து சில விஷயங்கள்லாம் படிச்சுட்டே வந்தேங்க. அது எங்கே இருக்குது, அந்த ஏசியா மைனர்னால் எங்கே இருக்குது, அது எந்தெந்த கடற்கரை, அதோடைய நிலையெல்லாம் குறித்து படிக்கும்பொழுது அவ்வளவு கடுமையான வெயில் அடிக்குமா. மனுஷன் வாழ்றதுக்கான இடமே இல்லை. அந்த என்ன சொல்றதுன்னா மிக விஷத்தேல்கள் வாழ்ந்த இடத்துல தான் அவர் கொண்டு போய் விட்டாங்க. அந்த ஐலாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டார் அவர். ஏன் அந்த ஐலாண்டில் விட்டாங்கன்னா, அதுக்கு முன்னால் ஒரு பெரிய எண்ணெய் சட்டி வச்சு, சபை காலில் சொல்ல எண்ணெய் சட்டியில் பஜ்ஜில் வாழைக்காவை போடுற மாதிரி தூக்கி எண்ணெயில் சூட வச்சு போட்டாங்க. திருக்கதி சொல்றாரு, பரிசுத்தாவி எண்ணெய்க்கு அடையாளமா இருக்குது. பரிசுத்தாவி பெற்றவனை இந்த எண்ணெய் ஒண்ணுமே பண்ணாது. அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கிறாரு. பார்த்தான், இவனெல்லாம் இங்க வச்சு நம்ம சர்வேவே ஆக முடியாது, இவனை தூக்கின்னு போய் காட்டுல விட்டுலான்ட்டு அந்த பத்ம தீவில் இருக்கிறதான அந்த பத்மோஸ் ஐலண்ட்ல கொண்டு போய் விட்டாங்க. அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா, அங்க போய் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்முடைய வாழ்வின் எதிர்காலத்தையும் நம்முடைய வருங்கால இருப்பிடத்தையும் நம்முடைய முத்திரைகளையும் நம்முடைய எல்லாத்தையும் அங்கதான் தரிசனமா பார்க்கிறோம். 1ல இருந்து வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் வரைக்கும் பத்ம தீவிலே பார்க்கிறாரு. அப்புறம் இவரை பத்ம தீவில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா 4ஆம் அதிகாரத்துல பரலோகம் திறந்திருக்குது. அங்கு ஒரு சிங்காசனத்தை கண்டேன்.
அதன் மேல் ஒருவர் வீட்டு இருந்தார். இவங்க என்ன சொல்றாங்க, 3 பேர் இருந்தாங்கன்றாங்க. ஆனா யோவான் நேரம் பரலோகத்தையே போய் பார்த்துட்டு ஒருத்தர் தான் இருக்கிறாருன்றாங்க. நம்ம லோக்கல்ல இருக்கிற டினாமினேஷன் பாஸ்டர்ஸ் என்ன சொல்றாருங்க, 3 பேர் இருந்தாங்க. டிஜிஎஸ் தினகரன், ஆலன் பால், இந்த வகையராக்கள்லாம் இவங்க சொல்றாங்க. இவங்கெல்லாம் சொல்றாங்க 3 பேர் இருந்தாங்களாம். அப்படியே பார்த்தேன், புகையாக வந்தார். கட்டுக்கதை. ஓகே, நம்ம அவங்கள பற்றி பேசுறதுக்கான நேரம் இல்லை. அப்போ இங்கே நான் பார்க்கும்போது அப்போ அப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்தாருங்க. அப்போ ஒரு மனிதன் பரிசுத்தாவிப்பட்டான்னா அவனை தனியாக விட்டீங்கன்னா கூட அவன் கிறிஸ்துவுக்காக ஜீவிச்சிருவான். தானியேலை விட்டாங்கங்க. நான் நினைப்பேன், நம்மள ஒரு கைதியாக பிடிச்சின்னு போயிட்டாங்க, ஒரு பாவம் நிறைஞ்ச இடத்துல விடுறாங்க. ஃபுல்லாக அவங்களுடைய சாப்பாட்டில் கம்பல்சரி காக்டெயில் இருக்குது, எல்லாத்தையும் கலந்து ஊற்றுறாங்க. அதனால் காக்டெயிலு, அது பீரு, பிராண்டி, இருக்கிற எல்லா கலப்படமான சரக்கையும் கலந்து அவர் என்ன ஞானமானு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த எல்லா ஆகாரத்தையும் அவன் அந்த அவங்க பாபிலோனிய தெய்வங்களுக்கு வானராக்கினிக்கு படைக்கிறான். வானராக்கினி யாருங்க? வானராக்கினி தான் மரியாளா இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் சொல்லுது, சரிங்களா? பாட்டிலே வரும், வானராக்கினின்னு வரும். நீங்கள் எரேமியாவில் பார்த்தா அவர் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுட்டாங்கன்னு எழுதி வச்சுக்கிறாரு. பார்த்தீங்களா? நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, வானராக்கினிக்கு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. பாபிலோனுடைய தெய்வங்கள் தான் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இருக்குது, யாரும் மறந்துடாதீங்க. நம்ம நினச்சிக்கிறோம் மரியாள், அது மரியாள் கிடையாது. மரியாள் மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு மரியாள்னு பேரை வச்சுட்டாங்க. எப்படி சர்பண்ட்டுக்குள்ள பிசாசு புகுந்தானோ இந்த பேருக்கு பின்னால் ஒரு ஆளுங்கிறாங்க, மரியாள்னு பேரை வச்சுட்டாங்க. அவர் ஒரு செயின்ட்டுக்கிறாரு, பேட்ரிக். அவர் ஒருத்தர் உண்மையிலே ஒரு செயின்ட் பேரை அவனுக்கு வச்சுட்டாங்க, அவன் ஒரு ஆள். இப்படியா பண்ணிட்டு இவங்க காரியங்களை பண்ணிட்டாங்க. அப்போ இந்த தானியேல் தனியாக இருக்கும்போது அவங்களுடைய ஆராதனையில் விக்கிரகம் இருக்குது, அவங்களுடைய தீட்டா இருக்குது, அவனுடைய ஆகாரம் தீட்டாக்குதுன்னு எல்லாவற்றையும் விலக்கி அவன் தேவனுக்காக தனியாக ஜீவித்தான். தன்னுடைய 14 வயதில் பிடிக்கப்பட்டான். நான் தான் நினச்சேன், இன்னைக்கு 14 வயசுல நம்முடைய பிள்ளைங்களை பிடிச்சா இன்னும் ஆயிருப்பானுங்க, அங்கே நேபுகாத் நேச்சருக்கு ஈக்குவலாக ஆகிட்டு இருப்பானுங்க. நீ என்ன பாஸ், நீ விக்கிரக ஆராதனை பண்ணுற, உன்னுடைய ஆகாரத்தை சாப்பிட்டு நாங்கள் எப்படிக்கிறோம் பாரு, நீ போடு எனக்கு ஆண்ட்ராய்டு ஒரு 10 GB ஒரு நாளைக்கு டேட்டா விடு, எனக்கு உனக்கு என்ன வேணா நான் செய்கிறேன். ஆமாம், கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவ பயம் இல்லை. 14 வயசு தான், ஹார்ட்லி 14 to 16 அவன் கிறிஸ்துவுக்காக ஜீவிச்சான். அவன் ஜெபம் பண்ணும்போது கேப்ரியலே வராரு, தானியேலே நீ பரலோகத்துக்கு பிரியமானவன், நீ ஜெபிக்கும் போதே எனக்கு சர்க்குலர் வந்துருச்சு, கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவர் ஷோல்டரை தொடுறாரு. நீ தேவனுக்காக ஜீவிச்சா உனக்கு சும்மாலாம் விட மாட்டாரு. நீ ஒரு ஆஃபீஸ்லேயே நல்ல வேலை செஞ்சுன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இது எல்லாம் கொடுக்குறாங்களா? இந்த ஏமாத்துக்கிற உலகத்திலேயே சாத்தான் ஏதேன்லேயே உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குதுன்னா அவர் கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. அலற அளவு கொடுப்பாரு அவரு. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். இடம் கொள்ளாமற் போக மட்டுமா உன்னை ஆசீர்வதிப்பார். என்னை அம்பானி மாதிரி வைக்கணும்லாம் ஆசைப்படலைங்க. ஆண்டவரை என்னை சமாதானமாக வை ஆண்டவரை. இன்னைக்கு அதுதான் அம்பானிக்கு இல்லை. அவன் பிள்ளை ஒருத்தங்கிறான், இவ்வளோ பல்க் பாய் ஆகிறான், எவ்வளோ வியாதிக்குதோ தெரில. அவர் ஃபோன் பண்ணால் முழு ஹாஸ்பிட்டலில் உள்ளே வந்துடும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு சுகத்தை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரை. அவ்வளோ பெரிய வீடு இருக்கும், தூக்கத்தை அவர் தான் தரணும். தான் பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்குறார். நீ என்ன மாடர்ன் பெட்டில் படுத்தாலும், எவ்வளோ ஸ்லீப் வெல்லில் படுத்தாலும், என்ன மாதிரி பெட்டில் பார்த்தாலும் தூக்கத்தை அவர் தான் கொடுக்கணும். உன்னால் வாங்கவே முடியாது. பசி அவர் தான் தரணும், ஜீரணத்தை அவர் தான் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் இன்னைக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தருகிறார். அப்போ பாருங்க, அவ்விதமாக ஜீவிச்சான், எல்லாவற்றையும் நிராகரித்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தான். பாருங்க, ஃபியூச்சர் ஹோம் என்ற செய்தியில் தீர்க்கதரிசி சில காரியங்களை சொல்லுகிறாருங்க. ஆதாமை தேவன் சிருஷ்டித்து ஆதாம் விழுந்து போன பொழுது தேவன் ஆதாமை சபிக்காமல் உன்னிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது என்று சொன்னாருங்களா? ஏன்னா தேவன் டைரக்டா ஆதாமை சபித்திருந்தால் அந்த சபித்தலை அக்னியின் மூலமாக தான் சுட்டரிக்கணும் என்பது தேவனுக்கு தெரியும்.
உண்மையிலே தேவன் ஆதாம சபிச்சிருந்தார்னா நாம் எல்லாரும் அக்கினிக்குள்ள போய் சுத்திகரிச்சு தான் பரலோகத்துக்கு வந்திருக்கணும். அதனால சர்வ ஞானி என்ன பண்ணார்னா, உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டார். நம்மளால தான் இந்த பூமி சாபமாகுது. அது எந்த தப்புமே பண்ணல. ஆதாமுடைய சாபம் பூமி மேல வந்துருச்சு. இப்போ பூமியும் ஆதாம் விழுந்த போது பூமியும் விழுந்துருச்சு. இப்போ திருவள்ளுவர் சொல்றார், மனிதனை மீட்டெடுக்க தேவன் என்ன காரியங்களை செய்தாரோ அதே தான் இந்த பூமிக்கு செய்கிறாரு. மனிதன் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் 3 நிலைகளுக்குள்ளாக வருகிறான். சரிங்களா? நீதிமானாக்கப்படுதல், தண்ணீர் ஞானஸ்நானம். பரிசுத்தமாக்கப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி உன்னை சுத்திகரிக்குது. பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவனுடைய ஆவி உனக்குள்ள வருவது. இதுதான் நமக்கு தண்ணீர், ரத்தம், ஆவி, அக்கினி, ஜீவன், ஏதோ ஒன்று. இந்த 3 தான் நமக்கு வருது. ஒரு குழந்தை பிறக்கும் போதும் 3 காரியம் தான் வருது. ஒரு புது பிறப்பு. முதல்ல ஒரு பெண் பிரசவிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? தண்ணி வரும், பனி கூட உடையும். தண்ணி முதல்ல வருது, அதுக்கப்புறம் ரத்தம் வரும், தென் அந்த குழந்தையுடைய ஜீவன் வெளியே வரும். ஒரு குழந்தை பிறக்கும் போது 3 காரியம் வருது. தேவன் பாருங்க, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது தண்ணீர் ஞானஸ்நானத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து வரும்பொழுது அக்கினி ஆகிய பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு அளிக்கிறார். அதுதான் நம்முடைய ஜீவனாக இருக்கிறது. அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அப்போ எவ்விதமாக ஒரு குழந்தை பிறப்பு நடக்கிறதோ, எவ்விதமாக இந்த ஒரு விசுவாசி 3 நிலைகளுக்குள்ளாக கிறிஸ்துவண்டைக்கு வருகிறாரோ, அதே விதமாக தான் இந்த பூமியும் 3 நிலைகளாக வருகிறது. அப்போ மனிதனை மீட்டெடுத்த அதே வழியை தான் தேவன் பூமியை மீட்கும் வழியாகவும் அவர் உபயோகித்தார். நாம் எல்லாருமே பூமியின் மண்ணால உண்டானவங்க. அதனால தான் நமக்கும் பூமிக்கும் ஒரே ப்ராசஸ். சரிங்களா? நம்ம எப்படி சுத்திகரித்து கொண்டு வராரோ அதே சுத்திகரிப்பு தான் பூமிக்கும் அவர் நடக்கிறது. அப்போ முதலாவது அங்கு வெளிப்படுவது தண்ணீர். ஓகே, இப்போ இது நம்ம என்ன சொல்றதுன்னா, இதே நிலை தான் பூமியில் நடக்குது. நோவா நாட்களில் தேவன் பூமியை தண்ணீரினாலே சுத்திகரித்தார். பூமிக்கு ஞானஸ்தானம் எப்போங்க? நோவா நாட்களில். சாதாரண ஞானஸ்தானம் இல்லை, பூமி நேராக தாங்க இருந்தது. அப்படியும் அசைஞ்சிருச்சு. அந்த மனம் திரும்புதல்ல 23.5 டிகிரி சாஞ்சி போச்சு. அந்த ஆக்சிஸ், அந்த அச்சியை சாச்சிட்டார். பூமி தண்ணீர்னால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது நோவா நாட்கள்ல. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து நாட்கள்ல ரத்தத்தினால அது பரிசுத்தமாக்கப்பட்டது. 2வது நிலைக்குள்ள வந்துருச்சு. இப்போது 3வது நிலை என்னவென்றால், பூமியின் மேல லிட்டரலா அக்கினி வரணும். சரிங்களா? லிட்டரலா அக்கினி வரணும். அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஒருத்தர் வாசிங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. நான் முடிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்கலாம். பெரிய விஷயம் இது. ஓகே, கிளைமேட்டும் நல்லா தாங்குது. கர்த்தருடைய நாள் ஓகே. ஸோ இப்போ எப்படி இந்த பூமியை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லுது. வானங்கள் மடமடவென்று வெந்துருகி போகும். எப்படி மடமட? என்ன சத்தம் கேட்கும்? இது எல்லா டவரையும் மேலே தான் வச்சிருக்கிறான். ஏர்டெல்லு, வோடாஃபோனு, இன்னும் நல்லா இருக்குது டாடா ஸ்கை. ஒரு விஞ்ஞானி சொல்கிறாருங்க, நாசால மேலே இந்தியா அனுப்புன நிறைய சேட்டலைட் உபயோகம் இல்லாமல் சும்மா ஜங்காக குப்பியாக தான். நம்ம ஆளுங்க இங்கே ஒழுங்காக செய்கிறதில்ல. இதை செய்கிறது தான் நம்ம நம்ம ப்ரொபகண்டா பண்ணிக்கிறோம். நல்லது அது. மங்கள்யான், சந்திராயன், இன்சாட் 1B இதெல்லாம் நம்ம ஆனால் சொல்லப்படாது நிறைய போய் அங்கே குப்பையாகுதுன்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாருங்க. இப்போ இதெல்லாம் அக்கினி விழும்போது என்ன ஆகுங்க? மட வெண்டு வெடியும், வெந்துருக்கும், எல்லாம் வெந்துருக்கும். முழு பூமியே அக்கினினால சுத்திகரிக்கப்படும். இது நாம் இருக்கும்போது நடக்குதுன்னு நம்ம போன பிறகு தான் நடக்குது. சரிங்களா? அதுக்கு தான் இந்த செய்தியை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாரு.
அப்போ முதல்ல தண்ணீர்ல இந்த பூமி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது. அது பிறகு இயேசு கிறிஸ்துடைய ஒரு துளி ரத்தம் ஒரு இடத்துல பட்டாலே போதும், முழு பூமியை அது சுத்திகரிக்கும். ஒரே ஒரு இடத்துல ஒரு துளி பட்டா போதும். அதான் திருக்குறள் சொன்னார், முழு சமுத்திரத்திலிருந்து ஒரே ஒரு ஸ்பூன் நீங்க தண்ணி எடுத்தாலும் அந்த முழு சமுத்திரத்துல இருக்கிற தண்ணீரினுடைய அதே எல்லா விதமான ரசாயனங்களும் இந்த ஒரு ஸ்பூன்ல இருக்குதுன்னார். சொன்னாருங்களா? அது ஒரே டாட்டு போதும். நான் நினைக்கிறேன் அதை பார்த்தாலே போதும். அல்லேலூயா. அது அவ்வளவு தெய்வீகமானது. ஓகே, இப்போ மொத்தமா வெந்துருகுது. இப்போ அவளுடைய தண்ணீர் கழுவிச்சு, அவளுடைய ரத்தம் சுத்திகரித்தது, சுத்தப்படுத்துச்சு. இப்போ அக்கினியானது முற்றிலுமா சுத்திகரிக்கிறது. அப்போ இந்த அக்கினி சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் என்ன வருதுங்க? புதிய வானம். ஹலோ, குட் மார்னிங். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அப்போ முழுமையா சுத்திகரிக்கப்பட்ட பிறகு, தண்ணியில சுத்திகரிக்கப்பட்டு ரத்தத்தால சுத்திகரிக்கப்பட்டு அக்கினி விழுந்த பிறகு என்ன வருதுங்க? புதிய வானமும் புதிய பூமியும் வருது. பழையவைகள்லாம் ஒழிந்து போயிடுச்சு. பாக்குறோமா? 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல என்ன சொல்லுங்க? ஒருத்தர் வாசிங்க அந்த வசனத்தை. ஆண்டவர் அப்ப முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயிடுச்சு, பழசெல்லாம் போயிடுச்சு. எப்போ? அக்கினி வந்ததுக்கு அப்புறமா. இப்போ அதனால தான் ஒருவேளை தேவன் ஆதாமை நேரடியா சபித்திருப்பார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அக்கினினால தான் சுட்டரிக்கப்பட்டு தான் நம்ம நித்தியத்துக்கு போயிருக்கணும். நமக்கு அது வேண்டாம் என்று தேவன் தவிர்த்ததுனால தான் நம் மூலமா தேவன் பூமியை சபித்தார். எவ்வளவு தெய்வீகம் பார்த்தீங்களா? ஏன்னா இது தேவனுடைய லா. சாபமானது அவர்கிட்ட வரவே முடியாது. அவன் இப்படி இருந்தாங்க, நேரா என்ன மாதிரி நின்றுந்தாங்க. அவன் இப்படிதான் நின்றுந்தான். அவனை சபிச்ச உடனே அப்படியே உழுந்து இப்படி ஆயிட்டான். அப்படியே மிருகங்கள்லாம் பார்க்குது, எலிஃபண்ட்டு, கரடி, குதிரை எல்லாமே பார்க்குது, சிங்கம், புலி, மான்லாம் பார்க்குது. என்னது இது? இந்த மாதிரி ஒன்று நான் பார்த்ததே இல்லையே. அது சாபான பிறகு அது வந்தது. அது இன்னைக்கு அதுதான் நம்ம ஆளுங்க வந்து கோயில் கட்டி பாலை ஊற்றி முட்டையை ஊற்றி அதை வணங்குறாங்க. எதை வணங்குறாங்க? சாபத்தை வணங்குகிறார்கள். பார்த்தீங்களா ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்குது? ஓகே, இப்போ அந்த அக்னியானது விழப்பட்ட போது முழுவதுமா சுட்டரிக்குது, பூமியை சுட்டரிக்குது, காற்றை சுட்டரிக்குது. திருநெல்வேலி சொல்றாரு, நாம் 1000 அரசு நித்தியத்துல போகும்போது தூசியே வராதான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவர். இந்த தூசினால ரொம்ப தொல்லையாகுது, வண்டியை வைக்க முடியல, சட்டை அழுக்காயுது, எங்க போனாலும் டஸ்ட் ஆகுது. நித்தியத்துல டஸ்டே இருக்காது புதிய நகரத்துல. ஏன்னா மாசு எல்லாத்தையும் சுத்திகரிக்கப்படுது. ரோஜால முள்ளு இருக்காது. ஏன்னா பாவத்தினால தானே முள்ளு வந்தது. ஒரிஜினல் கிரியேஷன்ல முள்ளே கிடையாது. பாவம் வந்ததுக்கு அப்புறம் முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்க கடவுதுன்னாரு. இப்போ பாவம் வெளியே போயிட்டு தெய்வீக அன்பினால நம்ம எல்லாரும் நிரப்பப்படும் பொழுது ரோஜால முள்ளே இருக்காது. கவிஞர்களுக்கு ரோஜாவை முள்ளை கத்தி எழுத வேலையே இருக்காது. அவங்களாம் வருவாங்களான்னு தெரியல. நாம தான் தேவனை வந்து புகழ்ந்து பாடக்கூடிய கவிஞர்களாக தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஓகே, இப்போ பாருங்க, தேவன் பூமியை நமது நிமித்தமா ஆதாம் நிமித்தமா சபித்ததுனால அதுக்கு லிட்டரலா எழுத்தியல்படியே ஒரு அக்கினி தேவை. ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் தேவை. உன்னை நெருப்புல போட்டுதான் வதக்கி இருக்கணும். அவருடைய இரக்கம், உனக்கு நெருப்புவான என்னுடைய ஆவியை உனக்குள்ள அனுப்புறேன், அது உன்னை சுத்திகரிக்கும். அதுதான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். புரியுதுங்களா? அது உங்களுக்குள்ள வரும்போது தான் எப்படி பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து போகுதோ, பழையெல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாகுது. புரியுதா இல்லைங்களா? அதனால பாருங்க, தீர்க்கதரிசி ஏன் வருங்கால இருப்பிடம் செய்தல இதெல்லாம் பேசுறாரு. பழசு ஒழினா அப்போதான் புதுசு வரும். அவர் அக்னினால இந்த பூமியை சுட்டரித்த பிறகு வானம்லாம் மடமடந்து வானத்தையும் சுட்டரிக்கிறார். பழைய வானம் போயிடுது, பழைய பூமி போயிடுது, புதிய வானம் புதிய பூமியும் உண்டாகுது. முதலாவது ஏன் சமுத்திரம் இல்ல, முதலாவது உலகம் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்திலிருந்து ஜலம் பிரிந்து புதிய பூமி உண்டாச்சு. ஒரு பூமி உண்டாச்சு.
ஜலத்திலிருந்து ஜலம் பிரிந்து ஒரு உலகம் உண்டாச்சு. அதில் தான் ஜலத்தெல்லாம் தனியாக வச்சாரு. அதுதான் சமுத்திரமாச்சு. அதுக்கு அடுத்தது அது ஜலத்தில் இருந்தது ஒரு உலகம், ஜலத்திலிருந்து பிரிந்து வந்து ஒரு உலகம் வந்து ரெண்டாவது உலகம். இப்போ புதிய உலகம் வந்ததுனால ஜலமே தேவையில்லை, அங்கே சமுத்திரமே இல்லாமல் போயிடுச்சு. புரியுதா இல்லைங்களா? தெய்வீகமாக தேவன் அங்கே கொண்டு வருகிறாரு. அப்போ பாருங்க, இதே ப்ராசஸ் தான். இன்னைக்கு நம்ம தண்ணீர்னால ஞானஸ்தானம் எடுத்தோம். அக்னி நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அது நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது, அதுதான் நம்மை சுத்திகரிக்குது. இப்போ மூன்றாவது நிலை, உனக்கு அக்கினிக்கு பதிலாக தேவன் பரிசுத்த. அதனால தான் டினாமினேஷன் சபையில் போனால் ஜபத்தில் சொல்லுவோம், அக்கினி அக்கினி, ஃபயர் 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 கத்துறாங்களா? உண்மையான அக்கினி அதுவே கிடையாது. உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி வரும்போது தட் இஸ் கால்ட் த ட்ரூ ஃபயர். அதுதான் ஒரிஜினலான அசலான அக்கினி. அது ஒரு தனிப்பட்ட நபரின் ஆத்மாவில் நிரந்தரமாக தேவனுடைய ஆவி தங்குவது. அப்போது நீங்கள் உங்களுடைய ஆத்மாவில் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறும்போது மட்டும்தான் உங்களுடைய பழைய சுபாவம் நீங்கும். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் தீர்க்கதரிசி செய்தியை போய் கேட்டாலும் பழைய காரியம் போகவே போகாது. என்ன வேணா நீ பேசு, எவ்வளோ வேணா பேசு. நான் தான் நினச்சேன், வனாந்திரத்தில் வானத்துலேருந்து மண்ணா விழுது, கண்மலை கூடவே வருது. நான் தான் யோசிச்சிருப்பேன், 20 லட்சம் பேருக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி ஆகும், ஒரு வேளை சாப்பாடு செய்ய எவ்வளோ பாத்திரம் ஆகும், ஒரு வேளை சாப்பாடு செய்கிறதுக்கு எவ்வளோ விறகு ஆகும், ஒரு வேளை சாப்பாடு செய்கிறதுக்கு எவ்வளோ வேலையாட்கள் தேவை. இது எல்லாவற்றையும் ஒரே ஒரு மண்ணாவை அமைச்சு சந்திக்கிறார்னா அவர் எவ்வளோ ஒரு தெய்வீகமானவர். 20 லட்சம் ஆணும் பெண்ணும் குடிப்பதற்கு, அவங்க கொண்டு வர ஒட்டக மிருக ஜீவன்லாம் குடிப்பதற்கு கூடவே கண்மலை போகுது. கண்மலைன்றது நம்ம பரங்கி மலை, பல்லாவரம், அந்த ஊட்டி மலை மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு சின்னதாக இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்து என்ன ஆயிருக்கணும், அவன் என் உயிரே போனாலும் நான் இவரை விடவே மாட்டேன்பா அப்படின்னு இருந்திருக்கணும். ஆனால் அவன் அப்படி இல்லை. அவனுடைய இருதயத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தது, முரட்டாட்டம் இருந்தது. அவன் இன்னுமா ஜீவியத்தில் பாருங்க, தேவனுடைய அதிசயங்களை பார்க்குறாங்க. செங்கடல் பார்க்குறான், அப்படியே கடல் அப்படியே இருக்குது, கோலை நீட்டினவுன்னு திறக்குது, அப்படியே நடந்து போகிறான். அப்படியே பார்க்குறான், மலை மாறிக்குது, அப்படியே சவர் மாதிரி நிற்குது கடல். அப்புறம் பார்க்குறான், யோர்தான் புரண்டு வருது ஏப்ரல் மாதத்தில். அப்படி பெட்டியை கொண்டு போகணும், யோர்தான் திறக்குது. எவ்வளோ பெரிய ராஜா வரான். இவங்க செங்கடலை கடந்து போகிறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் இத்தனை நாள் நெருக்கடிக்குள்ளாக்குனா அவன்லாம் தண்ணியில் மூழ்கிட்டான், ரதங்கள்லாம் உள்ளே மூழ்கிருது. எவ்வளோ துதிச்சிங்கன்னா அவன் காணானில் போயிருக்கணும். பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறலனா உனக்கு இயேசுவே கூட நின்னாலும் நீ வந்து மாறவே மாட்ட. யூதாசு யாருங்க பாஸ்டர்? இயேசு தான் பாஸ்டர். மாட்டாரா அவரு? மாறினாரா? பீலையாம் கூட கர்த்தரே பேசுறாருங்க, மாறினாரா? அண்ணா காய்பா யாரு? அவன் பிரதான ஆசாரியன், அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நமக்காக ஒரு மரிப்பது நலமாயிருப்பது நலமாயிருக்குன்ட்டு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அந்த வருஷத்து பிரதான ஆசாரன் ஆகிய அவன். அந்த வசனம் வாசிக்கலாமா? யோவான் 11 தான் இருக்குது அந்த வசனம். ஆ 48-49 வாசிங்க. உங்களுக்கு ஒன்று தெரியாது. பாருங்க, இது அவன் சுயமாய் சொல்லாமல், காய்பாய் சுயமாய் சொல்லாமல்
எவ்ரி வருஷத்துக்கு ஒரு ஆசாரியன் வந்து ஒரு டேர்ன், அது ஒரு ரவுண்ட் ராபின் மாதிரி மாறி 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 ஆசாரியன் வந்துனே இருக்கும். அந்த வருஷத்துக்கு காய்பா பிரதான ஆசாரியனா இருந்தபடினால பாத்தீங்களா? யார் சொல்லுகிறா தீர்க்க தரிசனம்? காய்பா பிரதான ஆசாரியன். இவர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் இவர் பரலோகம் போயிடுவாரா? போயிட்டாரா அவரு? இயேசுவே இவ்வளவு தெரிஞ்சு இயேசுவே சிலுவையில் அறியறதுக்கு இவங்க தான் வந்து கத்துறாங்க. இவனை சிலுவையில் அறியும், பரபாசு விடுதலை செய்யும். பரபாசு அவன் எவ்வளோ பெரிய மோசமான ஆள். அவன் எவ்வளோ ஒரு பல கிரிமினல் கேஸுக்குது அவன் மேல. அவன் வாழ்த்துக்கே தகுதி இல்லவன் தான் அவன் மேல மரண தண்டனை விதிக்கப்பட்டுக்குது. அவனை விடுவிச்சா நல்லது, இவரை சிலுவையில் கூச்சலிட்டான் அவன். உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னதான் நீ நன்மைகளை செய்து எவ்வளவு பிரசங்கம் பண்ணி, நான் பிரசங்கம் பண்ணாலும் நான் நல்லவரான்னு கேட்டினா கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவி எனக்குள்ள நிரப்பப்படலைன்னா நான் உங்களெல்லாம் ஏமாத்துறேன். நான் இருக்கிறத உண்மையை தாங்க சொல்றேன். இது எதுவும் நூதனமான பிரசங்கம் கிடையாதுங்க. இது தீர்க்கதரிசியினுடைய செய்தி, வேதாகமத்துடைய சத்தியம். அதனாலதான் ஏன் சொன்னா, ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. இது அவர் சொன்னது, நான் சொல்லலை. அப்போ பாருங்க, ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் தேவை. பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை நீ பெறலன்னா உன்னுடைய ஜீவியம் மாறவே மாறாது. அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய சுபாவம், அதே பழைய எண்ணம், அதே பழைய எரிச்சல், அதே பழைய சுபாவம், எல்லாத்துக்கும் கோவப்படுறது, சகோதரர்கிட்ட நல்லா பேசுது, வீட்டில் போனால் சண்டை போடுறது, இங்கே நல்லா பேசுது, இங்கே ஒரு முகம், அங்கே ஒரு முகம், அங்கே ஒரு முகம், 3 முகம் 4 முகம், தசாவதாரம், பல வேடங்களை எடுக்கிறது. இது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஒரு தடவை நீ கிறிஸ்துவுக்காக பிடிக்கப்பட்டாய், உன் இருதயத்தை முழுவதுமாய் கர்த்தருக்கு சமர்ப்பி. அவர் உன்னை என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. நான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இனி ஜீவிக்கிறது நானே இல்லை. அவர் பரிசுத்தாவின் முழுமையை பெற்றாருங்க. என்ன சொன்னாருங்க? இனி ஜீவிப்பது நானே அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார்னு சொன்னாருங்க. அப்போ இன்னைக்கு அந்த நிலைக்கு தான் ஒரு விசுவாசி வரணும். அதுதாங்க உங்களை உண்மையான கிறிஸ்துவனாக மாற்றுகிறது. ஒரு தனிப்பட்ட நபருடைய ஆத்மாவில் தேவன் அந்த மனிதனுடைய இருதயத்தை நிரப்புவது. அப்போதுதான் உன்னுடைய ஓல்டு நேச்சர் மாறும். உன்னுடைய உலக சிந்தை மாறும். உலகத்தான் சிந்திக்கிற மாதிரியே சிந்திப்போம். அவன் முடி இப்படி வெட்டினா நாம இப்படி வெட்டுவோம், அவன் இப்படி விட்டானா நாம இப்படி விட்டுவோம், அவன் இங்கே ஒன்று வச்சானா நாம அதை வச்சுக்குவோம், அவன் என்ன பண்ணானோ அதே தான் நாம பண்ணுவோம். அவன் கத்தி மாதிரி ஷூ போடுவான் இந்திக்காரன், நாமளும் கத்தி மாதிரி பாருங்க, அது ஷூவே நல்லா இல்லை, அது அதை போட்டுக்கிறாங்க. அவன் பாருங்க சின்னதா இத்தனோடு இவ்வளோதான் போடுறான் பேண்ட்டு, இவங்களும் அதான் போட்டுக்கிறாங்க. எவ்வளோ நீட்டாக பேண்ட் வாங்கினாலும் அதை வெட்டி இத்தனோண்டு போட்டுக்கிறாங்க. ஏன்? அவன் உலக சிந்தை மாறல. அவன் 10,000 பேரை உயிரோட எழுப்பினாலும் கூட அவனுடைய இருதயத்துல ஹோலி கோஸ்ட் வரலன்னா அவன் ஜீவியம் மாறவே மாறாது. உண்மை இது. அவன் 10,000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம், 10,000 பேரை உயிரோட எழுப்பலாம். அவனுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவி இல்லைன்னா, அன்பான சகோதரன் சகோதரியே, நம்முடைய அவசியமான ஒன்று நம்முடைய சுபாவம் மாறி. பாருங்க, இன்னைக்கு தேவன் நமக்கு என்னதுக்காக அழைச்சிருக்காரு தெரியுங்களா? அவருடைய பாருங்க, அவர் தாமே சகோதரருக்குள்ளே முதற் பேரவனராக இருக்கும் பொருட்டு பாருங்க நம்முடைய குமாரனுடைய சாயலை நம்ம கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் தேவனுடைய சாயலை கொண்டு வரணும். நீ தேவனுடைய சாயலை கொண்டு வரணும், உன்னுடைய நேச்சர் உனக்குள்ள இருந்தா உன்னுடைய சாயல் வராது. உன்னுடைய பழைய சிந்தை மாறணும், உன்னுடைய உலக மனித சுபாவம் மாறணும், உன்னுடைய உலக பழக்க வழக்கங்கள் மாறணும். பாருங்க, தேவனுடைய வார்த்தை தான் அக்கினி ஆகுது. அது உன்னுடைய ஆத்மாவில் வரும்போது எல்லாத்தையும் எரிக்குது. தேவனுடைய ஆவி வரும்போது ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கான சமர்ப்பணம் இருக்கும், தேவனுக்கான அர்ப்பணம் இருக்கும். சிறு தவறுகளுக்காக நீ மனம் வருந்துவ, பாவம் செய்யணுன்ற உணர்வே இருக்காது, அசுத்தத்தை பார்க்கணுன்ற உணர்வே இருக்காது. ஓயாம மொபைல பார்த்துன்னு நீ வேதமே வாசிக்கலன்னா தேவனுடைய ஆவி எல்லாம் உன் இருதயத்துல ஒரு சிறு குற்றமா வராது. ஆனா தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்கும் என்றால், ஆண்டவரே நான் இன்னைக்கு வேதம் வாசிக்கல, ஆண்டவரே நான் இன்னைக்கு ஜெபிக்கல, ஆண்டவரே எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டு கூட என் இருதயம் மாறல, ஆண்டவரே நான் ரொம்ப தப்பா இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே. உன் இருதயத்துல தேவன் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். உன்னுடைய சுபாவம் மாறும். இனி உலகத்தான பார்த்து அவனும் போல இருக்கணும்னு நினைக்கிற,
ஆனா நீ வேதாகமத்தை பார்த்து இவங்களை போல நீ இருக்கணும்னு என்ன ஏன் வரலன்னா உனக்குள்ள ஹோலி கோஸ்ட் இல்ல. திருதர்சனம் சொல்றாங்க, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் என்ன இருக்குதுன்னா அப்போது பரிசுத்தாவியை பெறுவீர்கள் இருக்குது. ஆங்கிலத்துல அப்போது பரிசுத்தாவியை நீங்கள் பெறுவது அதிக நிச்சயம், அவர் அதை உங்களுக்கு அளிப்பது அதிக நிச்சயம். சரிங்களா? உங்களுடைய ஆத்மாவில் ஹோலி கோஸ்ட். அப்பதான் சொல்றாரு அவன் உலகத்துக்கு மாறினவனாக. அவன் வாயில கெட்ட வார்த்தை வரவே வராது, வரக்கூடாது. எப்படி வரக்கூடாது? பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி அப்படி வரும் என்றால் அவன் பாருங்க, தீர்க்கதரிசி ஒரே ஒரு பொய் தாங்க சொன்னாரு. நான் தான் நினைச்சேன், யான் சொல்ற பொய்ய எழுதி வைக்கணும்னா ஒரு லைப்ரரியே திறந்துருக்கணும். எனக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் நினைப்பேன், இதெல்லாம் என் இருதயத்தில் ஓடி இருக்கும். ஒரு வேளை நீ பொய் சொன்னு கர்த்தர் என்னுடைய பொய்யை சொல்வார்னா என் பொய்க்காக இவ்வளோ பெரிய புஸ்தகங்கள் வாங்கி ஒரு பெரிய லைப்ரரியே திறந்துருக்கணும். அவர் ஒரே ஒரு பொய் தாங்க சொன்னாரு. அந்த ஒரு பொய்யை கர்த்தர் சொல்லிட்டாரு. அவர் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தார். அவர் அந்த பொய்யை அவருக்கு சொன்ன பிறகு அவர் அழுகுறாரு. ஒரு பொய் பேசுறதுக்காக காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு மரத்தை சுத்தி 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 அழுகுறார். தன்னை சமர்ப்பிக்கிறார். ஆண்டவரே நான் சரியில்லை ஆண்டவரே. அவன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். 3 வயது ஜோசப் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த அட்வொகேட் இவர் போய் அட்வொகேட் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அட்வொகேட் கிட்ட, ஐயா நான் வீட்லயே இருந்தேன், நான் ஒரு ப்ரெஷர்ல இருந்தேன், நீங்க ரிசீவரை எடுக்கும்போது நான் தான் வீட்டில் இருந்தேன், எங்கள் ஒய்ஃப் கிட்ட நான் டென்ஷனில் சொல்லவானேன்னு சொல்லிட்டேன். 2வது ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் எடுத்து என் பையன் பார்த்துட்டு, டேடி நீங்கள் இல்லைன்னு சொல்லுவான்னு என்னை கேட்டான். என் பிள்ளைக்கு நான் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்துட்டேன். நான் ஜெபிக்க போனேன், கர்த்தர் மாய்மாலக்காரன் கையெடுன்ட்டாரு. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பொய் பேசிட்டேன்டான். அட்வொகேட் பார்க்குறாரு, என்னது ஒரு பொய்யை பேசிட்டேன்னு மன்னிப்புங்க அட்வொகேட்டு கிட்டே கேட்குறியா? நான்லாம் பொய் பேசணும்னு மன்னிப்பு கேட்டேன்னா சரத்தை மொத்தமாக கிழிச்சு ரத்தம்லாம் கொடுக்கணும் போலக்குது. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு எப்பொழுதுமே வில்லியம் பிரண்ணாம் மீது ஒரு மரியாதை உண்டு. தன்னுடைய ஒரு பொய்க்காக மனஸ்தாபப்பட்டு அதை என்னிடத்துல நீ மன்னிப்பு கேட்டதுனால உன்னுடைய மரியாதை மதிப்பு இன்னுமாக எனக்கு கூடுதுன்ற. நம்ம போய் யாருன்னா சொல்லுவோமா, புதர் நான் பொய் சொல்லிட்டேன் புதர், நேற்று நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் புதர் சொல்லுவோமா? நம்மள என்ன நினைப்பாரு இவரு, சே விட்டுருப்பா. அது கிடையாதுங்க. உண்மையான பரிசுத்தாய் உனக்குள்ள இருப்பார் என்றால் உன்னுடைய தவறுகளுக்காக உன்னை மனஸ்தாபப்பட வைப்பார். அது உன்னுடைய ஆட்டிடியூட, உன்னுடைய சுபாவத்தை மாற்றும், உன்னுடைய விருப்பத்தை மாற்றும், உன்னுடைய குறிக்கோளை மாற்றும், உன்னுடைய எண்ணங்களை மாற்றும், உன்னுடைய சுபாவத்தை மாற்றும், உன்னுடைய பழக்க வழக்க பேச்சு எல்லாத்தையும் மாற்றும். பேசும்போதே பொடி வச்சே பேசுவாங்க. ரொம்ப உஷாரா இருக்கணும் அந்த மாதிரி ஆளுகிட்ட பேசும்போது. எதுலன்னா நம்மளை குற்றம் கண்டுபிடிப்பாங்க. நாம் அப்படிலாம் பேசவானே, ரொம்ப யதார்த்தமா பேசுவோம். எல்லாருமே நம்ம தவறு செய்கிறவள் தான், யாரும் தவறு செய்யாதவங்களே கிடையாது. இந்த மாதிரி என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறவங்க தான். நீ பண்ண மிஸ்டேக்கை சுற்றி சுற்றி நான் பேசினோம்னா என் மிஸ்டேக் பல மிஸ்டேக் தேவன் ரிவீல் பண்ணுவார். இவர் மிஸ்டேக் பண்ணுறது தான், இவர் மிஸ்டேக் பண்ணுறது தான், எல்லாத்தையும் நாம தெய்வீக எண்ணத்தோடு கொண்டு போவோம். இன்னைக்கு தேவன் நமக்கு இறக்க யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கி நம்ம கொடுத்துருக்கிறார். அவருடைய குமாரனும் அழைத்திருக்கிறார். 800 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. உன்னை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக உன்னை முன்குறித்திருக்கிறார். உன்னுடைய ஜீவியம் அவருடைய வார்த்தைக்கு நேராக வாழட்டும். ஆமா, நீ பாருங்க, அவருடைய ஆவி உனக்குள்ள வரும்போது நீங்கள் ஒரு வித்தியாசமான மனிதராக இருப்பீர்கள். ஒரே ஒரு தவறு தாங்க செஞ்சான். 500 மனைவி இருந்தாங்க அவனுக்கு. ஆனா கணவரோட மனைவி இருக்கும்போது அந்த அம்மா இவர் ஒரு அஃபேர் ஆயிட்டாரு, ஒரு விவகாரம் ஆயிடுச்சுங்க உரியா மனைவியோட. அதனாலதான் கர்த்தர் விடல, சும்மா இருந்தாருல தாவீது. இப்போ வரைக்கும் பேசுறோம் தாவீது செஞ்ச ஒரு காரியத்தை. அவர் எப்போ போயிட்டு அவர் தேவ சமூகத்தில் இருக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். ஆபிரகாம் பொய் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். ஆபிரகாம் சிரிச்சதை, சாராளுடைய சிரிப்பை இன்னைக்கும் பேசுறோம். சகோதரி சொன்ன பொய் இன்னைக்கும் பேசுறோம். யாக்கோபு ஏமாத்தத்தை இன்னைக்கும் பேசுறோம். இவங்க எல்லாமே அறிக்கை செஞ்சு சரி செஞ்சுக்கினாங்க. அவங்க எல்லாருக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தது. இன்னைக்கு நம்மளை பத்தி எழுதுனா எவ்வளவு பெரிய புக் எழுதுவாங்க. நம்மளை பத்தி எழுதுனா எவ்வளவு எழுதியிருப்பாங்க.
12 25 அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாம் பத்தி ஆதி ஆகமம் எழுதப்பட்டது. ஆதி ஆகமம் 12 ஆதி ஆகமம் 25 அவர் வந்து மரிக்கிற வரைக்கும் எழுதப்பட்டது. என்னை பத்தி எழுதுனா, என் பொய்யை பத்தி, என்னுடைய அக்கிரமங்களை பத்தி எழுதினாலே அது ஒரு எப்படியும் ஒரு 6600 புஸ்தகம் எழுத வேண்டியிருக்கும் போல இது. அப்படிதான் அதுவும் கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பாருங்க, நம்முடைய உலக பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதராக ஊனங்களை பாருங்க, ஒரு மென்மையான மனிதனாக எப்பவுமே உருன்னு இருப்பாங்க. பேசவே பயமா இருக்கும், எதை கேட்டாலும் உருன்னு இருப்பாங்க. தெய்வீக ஆவிந்தான், நீ மென்மையான நபரா இருப்ப. அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு அவர் சரீரம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சரீரத்தில் வந்தாரு. இன்னைக்கு ஒரு சரீரம் வேணும்னா நீங்க தான் சரீரம். எப்ப பாரு டெரராகவே இருக்கிறது. நமக்குள்ள ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியை இன்னொருத்தர் மேல டவுன்லோட் பண்றது, அந்த நெருக்கடியை கொண்டு போய் அவனை டவுன்லோட் ஆக்குறது, அந்த நெருக்கடி அவங்க தலை மேல வைக்கிறது. நம்ம கிட்ட பேசவே பயப்படுவாங்க, ஏன்னா நான் நெருக்கடி ஆயிட்டேன். இதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நீ ஒரு மென்மையான நபராக, நீ ஒரு கனிவான, ஒரு சாந்தமான, ஒரு பொறுமையுள்ள, ஒரு விசுவாசமான நபராக பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் உன்னை மாற்றும். அது உன்னை ஒவ்வொரு நாளும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கும். பாவத்தை பார்த்தா அருவருப்பு உண்டாகும். சினிமா பார்க்கும்போது உனக்கு அருவருப்பு உண்டாகுதுன்னா உனக்குள்ள ஹோலி கோஸ்ட் இருக்குது. அருமையா இருக்குதுடா அந்த படம், இன்னொரு தடவை கூட பார்க்கலான்னு உனக்கு தோணுச்சுன்னா சம்திங் ராங். சினிமா பாட்டு அருமையா இருக்குதுப்பா, இளையராஜா நல்லா மியூசிக் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ உன்னை சரி செய்ய வேண்டிய நபரா இருக்கிற. நாம் இதே நேச்சரோட அங்கே போக முடியாது. பேதுரு நம் திவ்ய சுபாவத்திற்கு, டிவைன் நேச்சருக்கு பங்காளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நேச்சர் வரணும். உலக நேச்சர் இன்னும் உங்களுக்குள்ள இருக்குது. கீழ்ப்படுதல, எதிர்த்து பேசுறது பாருங்க, 21 கேட்டகரி வருவாங்க. இணங்காதவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் தாய் தகப்பன்மாரை மரியாதவர்களாகவும் இந்த 21 இது ஒரு நேச்சர், சுபாவம். ஆனா பரலோக நேச்சர் இருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனிகள் உனக்குள்ள பரிசுத்தாக இருக்கும்போது அன்பு, சந்தோஷம். எல்லா நேரத்திலும் நான் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டேன். எவ்வளவு நெருக்கடி இருக்குது. சூனமியாள்கிட்ட கேட்குறாங்க, பையன் செத்து போயிட்டான், எப்படி இருக்கிற, எல்லாம் நலந்தானா? அந்த மாதிரி சொல்லுது, ஆல் இஸ் வெல். ஆனால் பையன் வீட்டில் என்னது, பையன் செத்து போயிட்டான். பையன் செத்து போயிட்டதுக்காக ஜபத்துக்காக வருது. அவர் கேட்குறாரு, எல்லாம் எப்படி, சுகந்தானா? அந்த மாதிரி சொல்லுது, எல்லாம் நல்லா, ஆல் இஸ் வெல். ஒரு ஊழியக்காரர் சொன்னாருங்க, அது என்ன, அது வந்து ஹீப்ரு மொழியில் ஆல் இஸ் ஷாலோம்னுக்கு தான், எல்லாமே சமாதானம். செத்துட்டா எப்படி சமாதானம் இருக்கும்? த பாசிட்டிவ் நேச்சர். பார்த்தீங்களா, பிசாசு நீ சமாதானமே இல்லாமல் இருந்தால் கூட பிசாசு கிட்ட சொல்ல சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தர் என்ன நல்லா வச்சுக்கிறாரு. எப்போ பாரு ஒரே புலம்பல். ஒரு மனிதன் பரிசுத்தாவி பெறும்பொழுது அவருடைய புலமும் காலமே முடிஞ்சிருச்சு. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். இதைத்தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு தேவன் எனக்கு சாப்பிட தயிர் சாதம் தான் கொடுத்துக்கிறாரு. தயிர் சாதம் வச்சுட்டா வீட்டில் ஒரே கலட்டா. தயிர் சாதம், புளி சாதம் செஞ்சுட்டா பயங்கர வீடே ரெண்டாவது. உனக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ அதை சாப்பிடு. மயிலாப்பூர்லாம் டெய்லி தயிர் சாதம் தான். அவங்க மட்டன் ரேஞ்சுக்கு அதை சாப்பிட்றாங்க. நான் கம்யூனிட்டி பற்றி பேசல. ஸோ பாருங்க, ஏதோ ஒரு கம்யூனிட்டி, ஏதோ ஒரு மக்கள் அதை சாப்பிட்றாங்களே. நமக்கு 20 எப்பவுமே கிடையாதுங்க. சாப்பாடு எல்லாம் சண்டை, அது இல்லைன்னா சண்டை, இது இல்லைன்னா சண்டை. ஏன் உன் நேச்சர் மாறல? நீ கிறிஸ்துவுக்காக பாருங்க. அவன் பாருங்க, உச்சிதமான ஆகாரத்தையே வேணான்றாங்க. தானியல், ஹலோ குட் மார்னிங், விளங்குதுங்களா? ஒன்றும் விளங்கலை. அவன் உச்சிதமான ஆகாரத்தையே வேணான்றான். தானியல் உச்சிதமான ஆகாரத்தையே வேணான்றான். ஏன்னா அதுல பாபிலோனுடைய சாபம் இருக்குது. பாபிலோனுடைய சாபம் அதுல இருக்குது. ஸோ தேவனுடைய நீதியின் பேர்ல உனக்கு எப்போதும் பசிதாக உண்டாகும். நீ பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்குமானா. அல்லேலூயா. நிறைய விஷயம் இருக்குது, நேரம் ஆயினே இருக்குது. இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. இன்னும் கொண்டு வந்த ஒரு முக்கியமான கருத்தை பேச முடியல. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வராத வரைக்கும் அந்த வாழ்க்கை வந்து சீசா மாதிரி தான் இருக்கும். சர்ச்சுக்கு வந்தா நான் நல்ல விஷயம் என்ன தாங்க சொல்றேன், தயவு செஞ்சு உங்க யாருன்னா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க போறீங்க.
நான் காலையில் எழுந்து கண்ணாடியில் என்னை பார்த்து இதை முதலாவது பிரசங்கிக்க வேண்டிய நபர் இவருக்கு தான் சொல்ல என்னதான் தீர்மானம் பண்ணி வந்திருக்கிறேன். புரியுதுங்களா? என்னதான் பேசுறாருன்னு யாருன்னா நினச்சிக்க போறீங்க. இல்லை ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினார்னா கர்த்தர் நல்லவர், உங்களை தான் பேசுறாருன்னு எடுத்துங்க. தேவன் யாரை சிக்ஷிக்கிறாரோ அவன் பாக்கியவான். அவர் வேசி பிள்ளைங்களெல்லாம் கடுமையாக பேசுதே கிடையாது. அல்லேலூயா. நாம பாருங்க, நாம தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமா இருக்கிறோம். அவரே அடிக்கிறார், அவரே காயம் கட்டுறார், அவரே பீடுறாரு, அவரே காயம் கட்டுறாரு. பாருங்க சொல்றாரு, அந்த ஆட்டை அவர் தான் காலை ஒடிப்பாரு, அவரே காலை ஒடிச்சு கட்டி கையில வச்சுக்கிறார். ஏன் பாஸ்டர் இந்த ஆட்டை காலை ஒடிச்சார்? அது ஓயாம ஓடினேக்குதுங்க, வண்டி போயினும் வந்துனுங்குது. ஏன்னா போய் அடிக்கடி பட்டுச்சுன்னா என் கையிலேயே நிற்க மாட்டேங்குது. அது என் கூட கொஞ்சம் பழக்கமாக்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என் மேலேயே வச்சு நான் அதை சுமக்கிறேன். நான் என்ன சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் ஊட்டுறேன். ஒரு 2 வாரம் ஆகுது, மஞ்சள் பத்தெல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் துரத்தி விட்டா கூட போதும், அவரே சுற்றினே வருது. மற்ற ஆடெல்லாம் எங்கேயோ மேஞ்சினே இருக்குது, இது ஒன்று மட்டும் காலுக்குள்ளே சுற்றி சுற்றி வருது. ஏன் தெரியுங்களா? அவர் அதை உடைத்து காயம் கட்டியிருக்கார். தேவன் நமக்கு ஏன் டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ்லாம் அலோவ் பண்ணுறாரு தெரியுமா? அப்போ தான் நம்ம நெருக்கமாகும் அவரோட. அவருக்கு தெரியும், உன்னை அப்படியே விட்டா நீ பாட்டுன்னு போய் காணாமல் போயிடுவ. நீ திரும்பி நமக்கு என்ன தெரியல, நம்ம வழியில் ஒரு வழியில் போயிட்டா திரும்பி வர வழி தெரியாது, நம்ம காணாமல் போயிடுவோம். அதனால் நம்முடைய கண்காணிப்பிலே வைக்கிறதுக்காக சிலதெல்லாம் நம்மளுக்கு தலையில் ஒன்று போட்டு வச்சாருன்னா நினைப்பு வரும்போதெல்லாம் ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு ஜபம் இருந்துன்னே இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? அதனால பாருங்க. ஸோ அப்போ பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவம் என்பது வெறுமனே நான் மனம் மாற்றேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டு எல்லாம் மனம் திரும்பிட்டோம். ஆனால் எங்க அந்த நேச்சர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள, இந்த பரிசுத்தாவி கொடுத்த வெளிப்பாடு பாருங்க. திருக்குறள் சொல்றார், இயேசுக்குள்ள யெகோவா இருந்தது போல உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறது தான் பரிசுத்தாவியுடைய அனாயிண்டிங். பூமியில இயேசு கிறிஸ்து ஜீவிக்கும் போது அந்த யெகோவா தேவன் அவருக்குள்ள இருந்தாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள கிறிஸ்து ஜீவிக்கணும், உங்களுக்குள்ள இருக்கணும். அதான் சொன்னாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருப்பதை அந்நாளில் அறிவீர்கள். அதற்கான நேரத்தை தான் தேவன் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஹோலி கோஸ்ட் பேப்டிசம் என்பது ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதீங்க, உன் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு தவறான காரியத்தை செய்யும் போது பெற்றோராகிய நீங்கள் தான் அதற்கு பதில் கூற வேண்டும். சாத்ராக் நீயா இதை பண்ணுன்னு தேவன் சாத்ராக்க கேட்க மாட்டாரு. இவர் எதுனா தப்பு பண்ணா சாத்ராக்க விட்டுட்டு அவங்க அப்பாவை தான் கேட்பாரு, ஏன் இதை பண்ணாரு நீ சொல்லலையா? புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க, அவர் எதுவும் பண்ணல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ ஒரு பிள்ளைகளை குறித்ததான காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க சரியான விஷயத்துல இல்லைன்னா, நான் இப்போ என்ன கேட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன், நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஆண்டவரே. நான் யாருக்குள்ள போய் என்னால் ஜீவிக்க முடியாது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அவன் திருந்தாதான் எங்கள் அம்மா அதான் என்னை பற்றி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், கேட்கறதுக்கு நான் பார்த்துக்க, நான் அதுலேருந்து விளக்கப்படுறேன். ஆனால் நான் சொன்னா சொல்லியான்னு முதல்ல கர்த்தர் கேட்பார். திருக்குறள் சொல்லியிருக்காருங்க, ஒரு மனைவியை குறித்ததான உத்தரவை புருஷன் தான் சொல்லணும். உன் மனைவிக்கு நீ தான் சொல்லணும். உன் மனைவிக்கு எதை செய்யணும் நீ தான் சொல்லணும். நீ தான் அதுக்கான உத்தரவாதி. அந்த அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு தாய் தான் உத்தரவாதி, தாய் தான் சொல்லணும், இதை செய்யாத, இதை செய், தேவனுடைய வார்த்தைக்கு இது சரியில்லாதது. நாளைக்கு தேவன் பிள்ளையை கேட்க மாட்டார், உன்னைதான் கேட்பார். அப்போ நம்ம எங்கே நிற்போம்? உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் பாஸ்டர் சொன்னதா, திருக்கதர்சி மெதை படிச்சா, வேதம் வாசிச்சா, சொல்லப்பட்டதா? நாம் அப்போ அவனா நாங்கள் மேலே ஒருத்தன் மாற்று வஸ்திரம் இல்லாமல் போயிட்டாருங்க. வேதம் என்ன சொல்லுதுங்க, அவனை கூப்பிட்டு கேட்க போது he was speechless, பேச வார்த்தையே இல்லை, வாயெடுத்து போயிட்டான். அந்த மாதிரியான ஒரு எம்பாரஸான ஒரு சூழ்நிலை, ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தவிர்ப்பதற்கு இது உண்மை, நிஜம். நாம் இன்னைக்கு ரியாலிட்டியில் வாழ்ந்துனுக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு இதுதான் இந்த பரிசுத்தாவின் இந்த அபிஷேகத்தை, இந்த ஞானஸ்நானம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. இதை நம்முடைய பணத்தினால வாங்க முடியாது.
உங்களுடைய வேலையினால வாங்க முடியாது, உங்களுடைய படிப்பினால வாங்க முடியாது, உங்களுடைய சொத்துனால வாங்க முடியாது. அல்லேலூயா. இந்த நீங்கள் சம்பாதித்த எல்லாமே ஒரு நாள் வந்து ஒழிந்து போகும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. நான் சொல்லுகிற வார்த்தையே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. பரிசுத்தாய் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. சொல்றார், Holy Spirit is a seal. A seal means three things. ஒரு முத்திரை என்பது 3 காரியம் இருக்குது. முதலாவது பாதுகாப்பு, செக்யூரிட்டி. ரெண்டாவது ஓனர்ஷிப், 2 பேருக்கும் இருக்கிறதான ஒரு என்னது, ஒரு உரிமை. மூன்றாவது கம்ப்ளீஷன், நிறைவு. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெறும்போது அவன் நித்தியத்துக்கு சேரு மட்டுமான பாதுகாப்பு அவனுக்கு இருக்குது. ஒரு எல்லாம் பெட்டி எல்லாம் அடிக்கிட்டு தான் சொல்றாருங்க, முத்திரைகள் தானே சொல்றாருங்க. எல்லாம் டப்பாலாம் கரெக்டாக அடிக்கிட்டு சீல் வச்சிருவாங்க. அந்த சீலை யாருன்னா ஓடிச்சா அது அஃபென்ஸ், அரசு அவனை தூக்கி உள்ள போட்டுரும். அது போய் சேருமிடம் மட்டுமாக. அப்போ அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு ஓனர்ஷிப் இருக்குது, ஒரு பாருங்க, ஒரு பந்தம் இருக்குது. அது ஒரு முழுமையை பெறுகிறது. ஸோ நாம் என்னைக்கு உண்மையில பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறுகிறோமோ அப்போ நம்ம நித்திய பாதுகாப்புல இருக்கிறோம். நாம பின்வாங்கவே மாட்டோம். நான் நாளைக்கு யாரு போனாலும் நான் சொல்லுவேன், யாரு பின்வாங்கி இந்த செய்தியிலேருந்து போனாலும் நான் போக மாட்டேன். ஒரே ஒரு ஆள் தான் சென்னையிலே ஜீவிக்கிறார், தமிழ்நாட்டிலே ஒருத்தர் தான் ஜீவிக்கிறாரு மெசேஜுக்காக. ஒருத்தர் தான் ரேப்சர்ல போறாருன்னா நீங்க தைரியமா சொல்லணும், என்னுடைய நண்பர்கள், என் பாஸ்டர் எல்லாருக்காகவும் நான் பரிதவிக்கிறேன், நான் ஒருத்தர் தான் போவாங்களாம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் தான் அந்த ஒருத்தர். இந்த ஃபெய்த்துக்கும் விசுவாசம் வரணும். ஆமா, இப்போ சொல்றாரு கேப்ரியல் வந்து சொல்றாரு, ஆண்டவரே ஒருத்தர் தான் போறாருன்னா பாவம் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாரு, அவர் மன்னிச்சு ஒரு நித்தியத்துல கொண்டு வாங்கன்னு நான் ரேப்சர்ல வந்துடுவேன். இந்த ஃபெய்த்துக்குள்ள நம்முடைய ஜீவியம் வரணும். அப்ப நமக்கு நித்திய பாதுகாப்பு இருக்குது. பாருங்க, நம்முடைய உங்களுடைய ஆத்மாவில் தேவனுடைய ஆவியானவர் தங்கும் போது அது பாருங்க உங்களை தேவனுடைய முடிவு பெற்ற கிரியையாக இருக்குது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவி இருக்கும்போது அவனுக்கு புகைக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது, அவனுக்கு குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது, அவனுக்கு தவறான படங்களை, ஆபாச படங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வராது, அவனுக்கு பாருங்க சினிமாவை பார்க்கணும்னு எண்ணம் வராது, உலக நண்பர்களோடு ஒரு நாளெல்லாம் அரட்டாடிக்கு அவனுக்கு நண்பர் எண்ணம் வராது. பரிசுத்த அவனுக்குள்ள இருக்கும்போது அவனை அது நிச்சயமா கண்டித்து உணர்த்தும். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவிலனா அவன் எவ்வளவு குடித்தாலும், எவ்வளவு புகைத்தாலும், எவ்வளவு ஆபாச படங்களை பார்த்தாலும் அவனுக்கு குற்ற உணர்வே இருக்காது. அவன் அடுத்த நாள் சாதாரணமா சர்ச்சில் வந்து உட்காருவான். உண்மைங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மை. எந்த ஃபீலிங்குமே இருக்காது. ஆனா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்து அவன் அப்படி பார்த்துட்டான்னா அவன் வீட்டுல இருந்தே அழுதுன்னு வருவான். அவன் அழுது வந்து முழங்கால் படிட்டு கதறுவான். ஏன்னா பாருங்க, அவன் துக்கப்படுத்தக்கூடிய காரியம் வரும், அதனால துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. பாருங்க, திருநெல்வேலி சொல்றாரு சபையாதனில் அவன் தவறு செய்யும்போது அந்த பரிசுத்த ஆவி அவனை விட்டு விலகி போகும். அவன் மீண்டுமாக தன்னை சரி செய்யும் போது அவனுக்குள்ள அவர் திரும்ப வருவார். அவ பாருங்க, அப்போ அவனுடைய விருப்பத்தை மாற்றும், அவனுடைய வாஞ்சையை மாற்றும், அவனுடைய எண்ணெயை மாற்றும், எண்ணங்களை மாற்றும். தேவனுடைய காரியங்கள்ல மட்டும்தான் விருப்பம் இருக்கும். அவனை கிறிஸ்தவனை போல நடிக்க செய்யாது, இம்பர்சனேட் பண்ணாது, போலியான இருக்காது, நிஜ வாழ்க்கையை வாழ செய்யும். இந்த பிரதர் என்ன நினைப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு முன்னால அப்படியே கிறிஸ்தவனை போல ஆக்ட் பண்றது, அவர் போன உடனே பழைய மாதிரி ஆகுது. அது அல்ல உண்மையான கிறிஸ்துவம், பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வரும் நாட்கள்ல நிறைய இருக்குதுங்க. இதுல ஏகப்பட்ட காரியங்களை நான் ஒரு 5-6 நாளா இப்போ எப்படிதான் இது எப்படி தொடங்கி எப்படி முடிக்கிறதுன்னே தெரில. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுங்க. அதுதான் உங்களை ஒரு அசலான கிறிஸ்தவர்களாய் மாற்றும். அதுதான் உங்களுடைய போகும் இடத்தை உங்களுக்கு தீர்மானம் செய்யக்கூடியது. அது இல்லாம நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், வெளிநாட்டில் இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறேன், எங்கள் சர்ச்சில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ படிச்சுவங்க, அதுலலாம் ஒன்றுமே கிடையாது. வெளிநாட்டிலேருந்தே நீயே வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் பண்ணாலும் அதனால ஒன்றும் கிடையாது. காய்பா தீர்க்கதரிசனமும் வரைச்சிருக்கிறாரு, பிள்ளையாம் கூட கர்த்தரே பேசிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துனுடைய சபையில முக்கிய தர்மகர்த்தாவா இருந்துக்கிறாருங்க. யாருங்க? அவரு தாங்க ட்ரஸ்டி. ஏசு எப்படி யூதா கோத்திரமோ அவனும் யூதா கோத்திரம் தான், 2 பேருமே யூதா கோத்திரம்.
அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. அவன் பரிசுத்தாவி பெறுறதுக்கு மேல் வீட்டுக்கு வரவே இல்லை. புரியுதுங்களா? மேல் வீட்டுக்கு வரவே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒருவேளை இது உங்களுக்கு கடினமாக இருக்குதான்னு எனக்கு தெரியல. பட் தேவன் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஒரு மாற்றப்பட்ட இருதயத்தோடு இந்த பூமியில கிறிஸ்து வாசம் செய்யக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு அவர் என்ன விரும்புகிறாருன்னு தான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இது இதெல்லாம் ஒரு கடினமான வார்த்தையே கிடையாது. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம யாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம யாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உங்களுடைய இருதயத்தில், ஆண்டவரே இந்த சொல்லப்பட்ட வார்த்தைலாம் என் வாழ்க்கையில் இருக்குது ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்ன அந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். நீர் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு தேவை ஆண்டவரே. நான் இந்த போலியா சும்மா இவர் பார்க்குறாரு அவர் பார்க்குறாருன்னு நான் வாழ எனக்கு விருப்பம் இல்லை. நீ பார்க்கறதுக்காக நான் வாழணும், உமாக்கு உண்மையாக வாழணும். இந்த சிஸ்டரு, அந்த பிரதரு, அந்த பாஸ்டரு, அந்த ஐயா, அவங்களுக்காகலாம் நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வரல ஆண்டவரே. நான் உமக்காக வாழ வந்துக்கிறேன். நீர் பார்த்தா போதும், உமக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும் ஆண்டவரே. எனக்கு உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இருதயத்தில் ஊற்றுங்க. எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என் ஆத்மாவில் ஊற்றுங்க. எனக்கு உம்முடைய அதிகமான வல்லமையை தாங்க. எனக்கு ஆண்டவரே என்னை நீ நடத்துங்க. என் சுபாவம் மாற்றும், என் எண்ணம் மாற்றும், என் பேச்சு மாற்றும். என்னை ஆண்டவரே நீ உம்முடைய மகிமைக்காக எடுத்திருக்கிறீ. என்னை நேசிக்கிறதுனால தான் என்கிட்ட பேசுகிற ஆண்டவரே. நான் வழி விலகி நான் கொஞ்சம் அப்படி போனாலும் நீ என்னை விடுற தேவன் அல்ல. ஏனென்றால் என்னை குறித்து உமக்கு நோக்கம் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் வேணுமோ உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என் இருதயத்தை பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் நிரப்பும். இதோ நான் இருக்கிறேன், எனக்கு தேவை ஆண்டவரே. நீர் எனக்குள்ளே வார ஆண்டவரே. எனக்கு வேற யாரும் தேவையில்லை, நீர் மாத்திரம் இருந்தா போதும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் சர்வே ஆயிடுவேன். அந்த பத்ம தீவுல இருந்து அவர் சர்வே ஆனாரு ஆண்டவரே. யோவான் சானகன் அவர் காட்டுல இருந்து சர்வே ஆனாரு ஆண்டவரே. எங்களுடைய தீர்க்கதரிசி எத்தனையோ காட்டுல போய் சர்வே ஆயிருக்கிறாரு. எலியா எத்தனை காட்டுல சர்வே ஆயிருக்கிறாரு. எனக்கு பரிசுத்தாவின் தான். நான் இந்த பூமியில எவ்வளவு பொல்லாத பாவம் தான் நான் சர்வே ஆயிடும் ஆண்டவரே. எனக்கு நீர் தேவை, எனக்கு நீர் தேவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் 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 பிரைஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 161வது பாடல். ஒரு சில சரணங்களை பாடி முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முட்காலுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்காலுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றோமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றோமே. ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். ராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்கு. 7வது சரணத்தை பாடுவோம். தாம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே.
கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், ஓ மயிலா நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்தீர். பெயர் பட்டியலிலே உங்கள் பெயர் வாசிக்கப்படும் பொழுது அந்த இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற, ஓ என்ன ஒரு இனிமையான நேரம் அது. ஒரே தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஓ பாடைக்கீரே. தேவ சத்தம் உள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஓ பாடைக்கீரே. தேவ சத்தம் உள்ளம் பலமாக தோனிக்குதே. ஓ மை சேவியர், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம இருதயங்களை ஊற்றட்டும். சகோதரனே, சகோதரியே, வாலிப பையனே, வாலிப பெண்ணே, ஒரு விஷயம் வாழ போற வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் ஜீவியத்தை மலை மேல் உள்ள பட்டணமாக கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிங்க. இந்த நாளிலே அருமையான அந்த ரேகா என்ற பிள்ளைக்காக கர்த்தர் தாமே பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாராக. கர்த்தர் தாமே அந்த பிள்ளைக்கு முழுமையான சுகத்தை, ஆபரேஷன் பண்ணப்பட்டு வந்திருக்கிற அந்த பிள்ளைக்கு முழுமையான சுகத்தை அளிப்பாராக. சரி, யோக பாத்தை கூட ஜபங்களை நினைவு கூறும். அந்த மகளுக்குள்ளே இருக்கிறதான எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படிக்கு கர்த்தர் தாமே அந்த மகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு வராங்க. இந்த நாளிலே தன்னுடைய திருமண நாளுக்காக அருமையான சகோதரி ஷீலா, சகோதரர் பூர்ணம் அவர்களை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கடந்த நாட்கள்லாம் அவர்கள் கடந்து வந்த பாதைகள் அவர்கள் கிருபை இருந்தது. தேவன் அவர்களை இன்னுமா மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். அந்த சகோதரனுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய இருதயத்தை வார்த்தை இழுப்பாராக. அவள் கணவனும் மனைவியுமாக அந்த நித்திய ராஜ்யத்துல, அந்த முடிவில்லாத ராஜ்யத்துல இருக்க வேண்டும் என்று அந்த சகோதரிக்கு எப்போதுமே ஒரு ஜெப விண்ணப்பம் உண்டு. அதை கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த திருமண நாளில் அவர்களுக்கு சகல ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக. நாம் ஜெப சிந்தையில் இருப்போம். கடைசியாக நம் மத்தியில் தேவனுக்கு நன்றி செலுத்தி சௌரன் ஜோஷுவா பிரேம் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர் தேர்ந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் கூட உமக்காக ஒரு நாள் ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தான். கர்த்தாவே, நீர் அவன் வீட்டிற்கு வந்தீர். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் வரும்போதே கர்த்தாவே சகல ஆசீர்வாதத்தோடு நீர் வந்தீர். உடைய சந்ததி வானத்தை போல, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல பெருகும் என்று சொன்னீர். கர்த்தாவே, நீர் எப்போதுமே வரும்போதெல்லாம் நீர் ஆசீர்வாதத்தோட ஒரு மனுஷனை சந்திக்கிறவராக இருக்கிறீர். எங்களை கூட கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே இந்த பூமியின் பாவத்திலே கர்த்தாவே உழண்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய முன்குறிக்கப்பட்ட சித்தத்திலே நாங்கள் இருந்த காரணத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை சந்தித்த போது ஆண்டவரே எங்களுக்காக நித்தியத்தை நீர் வைத்திருந்தீர். ஆண்டவரே, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தாவே. இன்னுமாய் நாங்கள் உம்முடைய அன்பை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்னுமாய் நீர் எங்களை சந்தித்த நோக்கத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்னுமாய் நாங்கள் கர்த்தாவே நாய் கக்கினதை தின்பதை போல நாங்கள் தின்று கொண்டிருக்கிறோம். இன்னுமாய் நாங்கள் பன்றியை போல சேற்றுக்கு திரும்புகிறோம். நீர் எவ்வளவு மகத்துவமான தேவன் ஆண்டவரே. இன்னுமாய் நாங்கள் உம்முடைய அன்பை ஆண்டவரே புரியாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளிலே நீர் எங்கள் இடத்திலே பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை இன்னுமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறீர் என்று உணர்வு எங்களுக்குள்ளாக மேலோங்கிறது. இன்னுமாய் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் எங்கள் இடத்திலே உண்டு. இன்னுமாய் கூட கிளை கழிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் எங்கள் இடத்திலே உண்டு. இன்னுமாய் கூட நாற்றுகள் எங்களுடைய கர்த்தாவே வயலிலே உண்டாண்டவர். எல்லாவற்றையும் பிடுங்கும்படியாக, எல்லாவற்றையும் நீர் கிளை நறுக்கும்படியாக எங்களை கர்த்தாவே ஒரு விஷயம் நீர் உடைத்து சரியான பாத்திரமாக கூட கர்த்தாவே எங்களை வணங்கும்படியாக இந்த மத்தியான வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துடைய பாதப்பல்ல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக மீண்டுமாக எங்களுடைய தப்பிதங்களை நீர்
கிருபை பாராட்டி மன்னிக்கும்படியாக Amen. Hallelujah. ஆண்டவரே எங்களை கத்தாவே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே உம்முடைய கோலினாலே எங்களை தட்டும்படியாக Hallelujah. வேண்டுமென்றால் எங்களுடைய காலைகளை உடைக்கும்படியாக Jesus. Amen. ஓ இந்த கால வேளையில இந்த மத்தியான வேலை ஒப்பு கொடுக்குறாங்க தாவே. Thank you, ஓ Jesus. நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தாவே. Hallelujah, Jesus. தாவீது தவறு செய்யும் போது ஆண்டவரே ஜனங்களை எழுதும் போது அப்படியாய் கூட கத்தாவே அந்த வியாதி வந்தது. அந்த தாவீது இப்படியாய் சொன்னான், ஆண்டவரே நாங்கள் கத்தாவே மனுஷனிடத்திலே நாங்கள் எங்கள் விழுவதை காட்டிலும் Amen. ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் விழுந்து போகிறோம் என்றார். Hallelujah, Jesus. இந்த மத்தியான வேளையில உம்முடைய அப்படியே கைகளிலே விழுந்து நாங்கள் போகிறோம். விழட்டும் ஆண்டவரே. எதுவாக கைகளிலே நீர் எங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டிய விழட்டும் நபராக இருக்கிறேன். உம்முடைய எல்லாவற்றையும் சரி கரங்களிலே செய்வீர் ஆண்டவரே. Amen. Amen, Jesus. நீ Hallelujah. சர்வ சிருஷ்டிகர்த்தாவே, Amen. சர்வ நாயகி ஆண்டவரே. Amen. எங்களுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிற விதமாக நீர் கர்த்தாவே ஒருபோதும் கிரியை செய்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. Yes, Jesus. உம்முடைய வழிகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். உம்முடைய பரிபூர்ண சித்தம் என்னுடைய ஜீவியத்தில் நிறைவேறட்டும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். Amen. ஓ நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வரும்போது மாத்திரமே நாங்கள் நல்லவர்களே இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். Jesus. Amen. That's true. Praise the Lord. Yes, that's true. எங்களுடைய அலுவலகங்களிலே நாங்கள் நல்லவர்களை போல காட்டிக்கொள்கிறோம். Amen. எங்கள் குடும்பத்திலே நாங்கள் நல்லவர்களை போல காட்டிக் கொள்கிறோம். என்னுடைய நண்பர்களிடத்திலே நாங்கள் நல்லவர்கள் போல பேசுகிறோம். Yes, Jesus. ஆனால் உம்முடைய சமூகம் முதலாவது எங்களுக்கு உணர்த்துகிற காரியம் நீ நல்லவனே இல்லை என்பதாக. ஆமாண்டவரே, 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 ஆமாண்டவரே. நன்றி 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 நன்றி. Praise the Lord. Praise the அந்த உணர்வு எப்போதும் எங்களுக்குள்ளாகி இருக்கட்டும். Lord. Thank you, Jesus. நாங்கள் நிச்சயமாக ஒரு நாள் பரிபூர்ணப்படுவோம். Yes. அந்த நாள் மட்டுமாக அந்த உணர்வு எங்களுக்குள்ளாக இருக்கட்டும் கர்த்தாவே. Jesus. Amen. அது எங்களை குத்தி கொண்டே இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த முள் எப்போதும் எங்கள் இதயத்திலே குத்தட்டும் ஆண்டவரே. Praise the Lord. நன்றி கர்த்தாவே. பேசின எங்களுடைய மேய்ப்பருக்காக நன்றி. இன்னுமாய் சகோதரனை அபிஷேகம் முடியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பதை காட்டிலும் எங்களை சரி செய்து கொள்ள முடியாத நீர் பேசி சபிக்கிற நீர் தண்டிக்கிற காரியங்கள் எங்களுக்கு அநேக தேவையாண்டவர். Jesus. குட்டுதல் எங்களுக்கு நிறைய தேவையாண்டவர். எங்கள் தலைக்கு நிறைய கொட்டுதல் வேண்டும் ஆண்டவர். Amen. ஓ நன்றி 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 கர்த்தாவே. Amen. 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 ஒவ்வொருவரும் இந்த மதியான வேளையிலே தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாளிலே கர்த்தாவே புதிதாக கல்யாணமாய் கலந்து கொண்ட அந்த தம்பதியரை நீர் ஆசீர்வதி. Amen. ஆண்டவரே கர்த்தாவே அநேக ஜெப விண்ணப்பங்கள் எங்களிடத்திலே உண்டு ஆண்டவரே. Amen. ஓ ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு காரியம் கர்த்தாவே. Praise the Lord. ஓ நாங்கள் ஒவ்வொருவருமே கர்த்தாவே மலர் மேலே நடக்கவில்லை ஆண்டவரே. Thank you. தினந்தோறும் கர்த்தாவே அநேக காரியங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர் Amen. ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் பதில் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. Jesus. Amen. வாழை பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. வயதானவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது செபி. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சுகம் தெய்வீக சமாதானம் நல்ல புரிந்து கொள்ளுதல் கடந்து வரட்டும் கர்த்தாவே. Amen. ஒவ்வொரு ஆராதனையும் உடைய இரக்கம் எங்கள் மீது இருக்கட்டும். Amen. இன்று நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கடந்து செல்கிறோம். தெய்வீக சமாதானத்தோடு தேவ சமாதானத்தோடு நீங்கள் கடந்து செல்கிறோம். Praise the Lord. மீண்டுமாக நாங்கள் அடுத்த ஆராதனை சந்திக்க மட்டுமாக ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே காக்க வல்லவராக இருக்கிறீர். Praise the Lord. எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர். ஓ எங்களுடைய விளக்குகளில் எண்ணெயை நாங்கள் நிரப்பிக் கொண்டு செல்கிறோம் Thank you, கர்த்தாவே. Jesus. ஓ நாங்கள் உலகத்தை நேசிக்காதபடி ஆண்டவரே கர்த்தாவே உமது காரியத்தை மாத்திரமே நேசிக்கக்கூடிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டு கர்த்தாவே வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. Amen. ஓ ஆத்திலே ஒரு கால் அப்படியாக சேத்திலும் ஒரு கால் வைத்துக் கொண்டு எங்களுக்கு தூரமா ஓ இருக்கு. அப்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் ஜீவிக்க வேண்டாம் ஒரே ஆண்டவரே. ஒரு ஜீவி. நாங்கள் ஜீவித்தால் ஆண்டவரே ஜீவித்தால் கர்த்தர் இயேசுவுக்காக ஒரு ஜீவிக்க எங்களுக்கு உதவி ஒரே செய்யும். ஒரு ஜீவி. நாங்கள் வாழ்ந்தாலும் இயேசுக்காக ஒரே வாழ்வோம். ஒரு ஜீவி. ஒருவேளை நாங்கள் கர்த்தாவே நாளை மரித்தாலும் கூட அது உமக்காக நாங்கள் மரிக்கிறவர்களாக இருக்கிறோம் Jesus. கர்த்தாவே. Amen. அப்பேற்பட்ட நிச்சயத்தை ஆண்டவரே உடையவர்களாக இருந்து நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி சொல்வதை காட்டிலும் Amen. எங்களிடத்துல வேற காரியம் இல்லை ஆண்டவரே. ஓ மனமகிழ்ச்சியோடு கூட கடந்து செல்கிறோம். Praise the Lord. எல்லாவற்றையும் உடைய பாதப்பல்ல ஒப்பு கொடுக்கிறோம். Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். ஆமென். 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 உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் தெய்வீக அன்பினாலும் கர்த்தர் நிரப்புவாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு சென்று கிறிஸ்துவுக்காக ஜீவியுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். ஆமென்.